பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். கடந்த ஒரு சில வாரங்களா நம்ம கலாத்தியா நாட்டு சபைகளை பத்தியும் மக்கதோனியா நாட்டு சபைகளை பத்தியும் நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் மக்கதோனியா நாட்டுல இருந்த அந்த 3 சபைகளை பத்தி ஆராய்ந்து பார்த்தோம் இல்லைங்களா? முதலாவது சபை பிலிப்பு சபை, 2வது தெசலோனிக்கே சபை, 3வது பெரயா சபை. இந்த 3 சபைகளும் மக்கதோனியா நாட்டுல இருக்கிற சபைகளா இருக்கின்றன. இந்த மக்கதோனியான்றது இன்னைக்கு இருக்கிற அந்த கிரேக்க நாட்டுல வந்துட்டு அந்த வடக்கு பகுதியில நார்தன் கிரீஸ்ல இருக்கிறது தான் இந்த மாசிடோனியா அப்படின்ற பகுதி. மக்கதோனியா நாட்டு சபைகள் அப்படின்னு பவுல் எழுதினாலே அது இந்த 3 சபைகளையும், பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபை, பெரியா சபை, இந்த 3 சபைகள்ல பவுல் எவ்வளவு கஷ்டத்தோட, எவ்வளவு பிரச்சனைகளோட, எவ்வளவு எதிர்ப்புகள், உபத்திரவங்கள் மத்தியில ஊழியம் பார்த்தான் அப்படின்றத நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அதுக்கு முந்தின வாரம் கலாத்தியா நாட்டு சபைகளை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதியிருக்கோம். சோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த கலாத்தியா நாட்டுல ஒரு 4 சபைகள் இருக்குது. 1 இக்கோனியம் சபை, 2வது லீஸ்திரா சபை, 3வது தெர்பை சபை, 4வது பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா. பைபிள்ல வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல 2 அந்தியோக்கியா இருக்குது. ஒன்னு சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியா, இன்னொன்னு பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா. இந்த அந்தியோக்கியா கலாத்தியா நாட்டுல இருக்குது. இந்த கலாத்தியா நாட்டிலையும் வந்துட்டு எப்படி உபத்திரவங்களின் மத்தியில பவுலுடைய ஊழியம் வந்துட்டு அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதன் கடைசி பகுதியா இன்னைக்கு அகாயா நாட்டு சபைகளை பத்தி நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சோ அகாயா என்பது இது கிரேக்க நாட்டுடைய தென் பகுதியை குறிக்கிறது. அதாவது சதன் கிரீஸ குறிக்கிறதா இந்த அகாயா நாட்டு சபைகள். இந்த அகாயா நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 3 சபைகள் இருக்கின்றன. முதலாவது சபை அத்தேனே சபை. இன்னைக்கு கிரீஸோட தலைநகரமா இருக்கிற ஏத்தன்ஸ். இந்த ஏத்தன்ஸ் தான் நம்ம பைபிள்ல அத்தேனே பட்டணம், அத்தேனே சபை என்று வாசிக்கிறோம். அடுத்து அத்தேனே பட்டணத்திலிருந்து பவுல் போற அடுத்த ஒரு கொரிந்து பட்டணம். கொரிந்து சபை அங்க இருக்கிற இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு சபை. கொரிந்துல இருந்து அடுத்து பவுல் போற ஒரு பட்டணம் பாத்தீங்கன்னா கெங்கிரேயா சபை. இந்த 3 சபைகளும் அத்தேனே சபை, கெங்கிரேயா சபை, அடுத்து வந்துட்டு கொரிந்து சபை. இந்த 3மே அகாயா நாட்டில் உள்ள சபைகளாய் இருக்கிறது. இந்த அகாயா நாட்டுக்கு பவுல் சென்ற அந்த கால வரையறையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பவுல் ஒரு 3 முறை நீண்ட பயணமாக சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக பல நாடுகளுக்கு வந்துட்டு போறாரு. அதுல தன்னுடைய 2வது சுவிசேஷ பயணத்திலையும் 3வது சுவிசேஷ பயணத்திலையும் இந்த அகாயா நாட்டில் உள்ள சபைகளை பார்த்து, குறிப்பா தன்னுடைய 2வது சுவிசேஷ பயணத்துலதான் முதலாவது இந்த அத்தேனே பட்டணத்துக்கும் கொரிந்து பட்டணத்துக்கும் கெங்கிரேயா பட்டணத்துக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. முதலில் அந்த மார்ஸ் மேடை எனப்படுகிற அந்த ஒரு மேடையில அத்தேனே பட்டணத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஒரு சிலர் சத்தியத்தை ஏத்துக்கிறாங்க. அதன் பிறகு அத்தேனே பட்டணத்துல இருந்து பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போறாரு. அங்க ஒரு 1.5 வருஷம் தங்கி கொரிந்து பட்டணத்துல அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் கிரியை செய்கிறார். அங்கிருந்து பவுல் வந்துட்டு கெங்கிரேயா பட்டணத்துக்கு போறாரு. இந்த கெங்கிரேயா பட்டணத்துல ஒரு ஊழியக்காரி, அந்த ஃபீபி அப்படின்ற ஒரு ஊழியக்காரி, பெபையால் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். இன்னொரு ஒரு சபையும் இருக்குது. அது அதிகமா நீங்க படிக்க முடியாது, ஒரே ஒரு வசனத்துல இருக்கும். இந்த நிக்கோபோலிஸ் அப்படின்ற ஒரு பட்டணமும் இந்த அகாயா நாட்டுல இருக்கிற 4வது முக்கியமான பட்டணமா இருக்கிறது. சோ குறிப்பா இந்த 4 சபைகளை பத்தி, இந்த ஏத்தன்ஸ், கொரிந்த், கெங்கிரேயா அண்ட் நிக்கோபோலிஸ், இந்த 4 சபைகளை பத்தி நாம் இன்று ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவது இந்த அத்தேனே பட்டணத்துக்கு வருவோம். இந்த அத்தேனே பட்டணம் இன்று வரைக்கும் கிரேக்க நாட்டுடைய தலைநகரமா இருக்கிறது. சோ பவுல் இந்த அத்தேனே பட்டணத்துக்கு வர்ற விதமே நீங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, சோ பவுல் முதலாவது வந்துட்டு மக்கதோனியா நாட்டுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். மக்கதோனியாவுல முதலாவது பிலிப்பு சபைக்கு போறாரு. அங்க உபத்திரவம் வந்தோடனே அங்க இருந்து தெசலோனிக்கேக்கு போறாரு. தெசலோனிக்கேல உபத்திரவம் வந்தோடனே பெரயா நகரத்துக்கு வந்துட்டு போறாரு. பெரயா நகரத்துல உபத்திரவம் வந்தோடனே அதன் பிறகுதான் அத்தேனே பட்டணத்துக்கு வந்துட்டு வராரு. இந்த அத்தேனே பட்டணத்துல அங்க வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ்ல கூட, மார்க்கெட்ல கூட, ஈவன் சந்தை வெளிகள்ல கூட சுவிசேஷம் பவுல் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சந்தை வெளி மட்டுமல்ல, சினகாக்ஸ்லயும் ஜெப ஆலயங்கள்லயும் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு சில ஜனங்களோடு வந்துட்டு அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான்.
குறிப்பா அங்க ரொம்ப ஒரு முக்கியமான பவுலுடைய பிரசங்கம் அந்த மார்ஸ் மேடையிலே கொடுக்கப்பட்டது. அங்க ஒரு சிலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்ம வாசிக்கிறோம். சோ முதலாவது நம்ம அத்தேனை பட்டணத்துக்குரிய அந்த சபையை பத்தி அங்க பவுலுடைய ஊழியத்தை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரை வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verses 13 to 15. பெரோயாவிலும் தேவவசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாக போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். ஆமென். ஆமென். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்பட்டதென்று யாரு கேள்விப்படுறா? தெசலோனிக்கேல இருக்கிற யூதர்கள் அறிந்த போது அங்க பெரோயா பட்டணத்துக்கு வந்து அங்க ஒரு கலகம் பண்றாங்கன்றத பாக்குறோம். பட் இந்த தெசலோனிக்கே பட்டணம், பெரோயா பட்டணம் இதெல்லாம் மக்கதோனியாவில, அதாவது வடக்கு கிரேக்க தேசத்துல இருக்குது. நார்தன் கிரீஸ்ல இருக்கிற அந்த சபைகள் தான் இந்த தெசலோனிக்கே மற்றும் பெரோயா. அதோட சேர்ந்து பிலிப்பு சபையும் இந்த மக்கதோனியா நாட்டுல தான் வந்துட்டு இருக்குது. கடைசியா பெரோயாவிலையும் தனக்கு துன்பம் வந்தோனே அங்க இருக்கிற சகோதரர்கள் என்ன பண்றாங்க? 14வது வசனம் சொல்லுது, உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் திமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். எங்கே தங்கிட்டாங்க சீலாவும் திமோத்தேயும்? அவங்க பெரோயா பட்டணத்திலே தங்கிட்டாங்க. பவுல் மட்டும் வந்துட்டு தனியா அத்தேனை பட்டணத்துக்கு வரான்றத பாக்குறோம். 15வது வசனத்துல பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்க வந்துட்டு விட்டுட்டாங்க. யாருன்னா பெரோயா நகரத்துல இருக்கிற சீஷர்கள் பவுலை கூட்டிக்கிட்ட போய் அத்தேனை பட்டணத்துல வந்துட்டு விட்டுட்டாங்க. பட் இந்த அத்தேனை பட்டணம் அது சிலை வழிபாட்டுக்கு பெயர் போன ஒரு பட்டணமாய் அந்த காலத்துல பவுலுடைய காலத்துல வந்துட்டு இருந்துச்சு. இதனால பவுலுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. வந்து கர்த்தருடைய கிருபையோடு அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் அப்படின்றத பாக்குறோம். அதை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verses 16 to 17. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தைவெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஆமேன். ஆமென். அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில், யாருக்காக காத்து கொண்டிருக்கையில்? சீலாவோ திமோத்தேயும் வந்துட்டு அவங்க பெரோயா நகரத்திலே தங்கிட்டாங்க. சோ சீலாவுக்காக திமோத்தேயுக்காக வந்துட்டு பவுல் காத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அத்தேனை பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும்னா உங்களுக்கு ஜெப ஆலயம் இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லைங்க. நீங்க சந்தை வழியில கூட போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். சோ நமக்கும் இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்ன்ற ஒரு வைராக்கியமும் வாஞ்சையுமா நம்ம சீஷர்களா இன்னைக்கு நம்ம முன்னேறி வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அது ஜெப ஆலயமா இருக்கணும்ன்ற கட்டாயம் நமக்கு இல்லை. நமக்கு நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அப்படின்றத நாம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப நீங்க யாரை எங்க பார்த்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் வந்துட்டு பவுல் மூலமா வந்துட்டு ஒரு திருஷ்டாந்தத்தை வந்துட்டு காண்பிக்கிறார். சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை தினம்தோறும் சம்பாஷணை பண்ணினான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. சொல்ல போனா அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஞானிகள் அப்படின்னு வேதமே வந்துட்டு சொல்லுது. அங்க 2 கூட்டத்தார் வந்துட்டு இருந்தாங்க, இந்த எபிக்யூரியன்ஸ் அண்ட் ஸ்டாயிக் பிலாசபர்ஸ் சொல்லி. சோ வசனமே 18வது வசனத்துல நமக்கு சொல்லுது, எபிக்கூரரும் அங்க ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சோ யாரு கூட வேணா வாக்குவாதம் பண்றதுக்கு ஒருவரும் எதிர்த்து பேச முடியாத ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது போல பவுலுக்கு அப்பேற்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்து மார்ஸ் மேடையில இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி அவன் பிரசங்கம் பண்ணதை நம்ம பாக்குறோம். இதன் மூலமா அங்கு ஒரு கூட்டத்தார் வந்துட்டு கர்த்தருக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். சோ இதை நம்ம அடுத்த ஒரு சில வசனங்கள்ல வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 வரை வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verses 18 to 20. அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள்.
சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். ஆமேன். அப்பொழுது அங்க எதிர்பட்டவர்கள்லாம் யாருன்றதை கவனிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் ஞானிகளா வந்துட்டு இருக்கிறாங்க. ஈவன் நமக்குமே வந்துட்டு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும்னா நம்மளோட அதிகமா படிச்சவங்களா அவங்க வந்துட்டு இருக்கலாம். உலக ஞானத்துல நம்மளை விட வந்துட்டு அவங்க அதிகமா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தில் இருப்பவனை விட உன்னில் இருப்பவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் வடிவில நம்முடைய இருதயத்துல அவர் செயல்படுகிறார். அப்படின்னாக்க நீங்க அவரை அறிவிப்பதற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி நீங்க வந்துட்டு பிரசங்கம் பண்றதுக்கு உங்களுக்கு எதிர்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அது நமக்கு கவலை இல்லை. யாருகிட்ட வேணா சுவிசேஷம் அறிவிக்கலாம். எந்த இடத்துல நீங்க அறிவிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஆவியானவர் உங்களோட கூட இருந்து உங்களை வந்துட்டு வழி நடத்துவார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை வந்துட்டு நம்ம பிரசங்கம் பண்ணணுன்ற ஒரு கட்டளை நமக்கு இருக்குது. சோ அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு தெரியாத ஒரு நாட்டுல வந்துட்டு அவன் எப்படி பிரசங்கம் பண்றான்றதை நம்ம கவனிச்சு பாருங்களேன். அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவனை பார்த்து என்ன பேர் சொன்னாங்க? சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். இன்னைக்கு நீங்களுமே வந்துட்டு வாயாடின்னு பேர் எடுத்தாலும் தப்பு ஒண்ணும் கிடையாது. ஒரு சிலர் நம்மளை திட்டுவாங்க, ஒரு சிலர் நம்ம சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. சொல்ல போனா அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. குறிப்பா அந்த கடைசி நாட்களிலே நாம் அறிவிக்கிற இந்த சத்திய சுவிசேஷத்தை அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் வேதம் சொல்கிறது. இருந்தாலும் நமக்கு எதிர்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், நம்மளை விட நல்லா படிச்சவங்களா இருக்கலாம், நம்மளை காட்டிலும் இந்த உலக ஞானத்துல வந்துட்டு பெயர் பெற்றவர்களா இருக்கலாம். நாம் எதை பற்றி அவர்களுக்கு பிரசங்கிக்கணும்? அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே இயேசு கிறிஸ்துவ பத்தியும் அவரை உயிருள்ள தேவனாக நாம் காண்பிக்க வேண்டும். ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு பெரிய வெள்ளிக்கிழமை மரிக்கிறாரு, குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவர் மரிக்கிறாரு, ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்க்கிறாரு அப்படின்ட்டு கிடையாது. அவர் ஒரு முறை மரித்தார், ஒரு முறை உயிர்த்தார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு முறை மரித்தார், அவர் ஒரு முறை உயிர்த்தார். வருஷா வருஷம் அவர் பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மரிக்கிறதும் இல்ல, வருஷா வருஷம் ஈஸ்டர் அன்னைக்கு அவர் உயிர்க்கிறதும் இல்ல, வருஷா வருஷம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவர் பிறக்கிறதும் கிடையாது. அதனாலதான் நமக்கு வந்துட்டு கிறிஸ்துமஸோ குட் ஃப்ரைடேவோ அல்லது ஈஸ்டரோ அது பண்டிகை என்று புதிய ஏற்பாட்டுல எழுதப்படல. நமக்கு கர்த்தர் எப்பொழுதும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் அவர் உயிர்த்தெழுந்த நாள் முதற்கொண்டு அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். பவுல போல இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனாக காண்பிப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் அவங்க விவாதம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்களும் வந்துட்டு சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது உங்களை ஒரு சிலர் கூட்டிட்டு போய், வாப்பா வந்து இங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கும் அறிவி, இங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கும் அறிவின்னு சொல்லி உங்களையும் கூப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு வேணும்னா முதலாவது சந்தை வெளிகள்ல அறிவிக்கணும் இல்லைங்களா? பவுல் செஞ்ச மாதிரி சந்தை வெளிகள்ல வந்துட்டு அறிவிச்சோம்னு சொன்னாக்க ஒரு சிலர் உங்களை கூட்டிட்டு போய் இங்க ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, இங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, இங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதற்கான வாய்ப்பையும் கர்த்தரே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பலமாய் சாட்சி கொடுக்கும் பொழுது 2 கூட்டமா வந்துட்டு கேட்கிற கூட்டம் பெரியும். ஒண்ணு ஏத்துக்காத கூட்டம், இன்னொன்னு ஏத்துக்கிற கூட்டம். ஏத்துக்காத கூட்டத்தை பத்தி நம்ம கவலையே பட வேணாம். இப்ப நீங்க ஒரு 10 பேர்கிட்ட பேசுறீங்க, 9 பேர் ஏத்துக்கல, ஒரே ஒருத்தர் ஏத்துக்கிறாருனாக்க அந்த ஏத்துக்கிட்ட ஒருவர் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாமளும் சந்தோஷத்தோட வரலாம். இல்ல 10 பேருக்கு 10 பேருமே ஏத்துக்கலையா, அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அறிவிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. மார்க் 4ஆம் அதிகாரத்துல விதை விதைக்கிற நோமையை பத்தி கர்த்தர் பேசும் பொழுது, அவன் விதையை விதைச்சிட்டு அவன் தூங்கும் பொழுது அவன் அறியாத விதமாய் அந்த விதை முளைக்கும் என்று வேதம் சொல்கிறது. எப்படி? அவன் தூங்கும் பொழுது அறியாத விதமாய் அந்த விதை முளைக்கும். அப்ப விதை என்பது தேவனுடைய வசனம் இல்லைங்களா? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று எழுதி இருக்கிறது. அப்ப நீங்க வசனத்தை விதைக்கும் பொழுது நீங்க விதைச்சிட்டு போய் நீங்க தூங்கிருங்க. அவங்க ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையா அதை பத்தி நாம व्यसனப்படணும் கவலைப்படணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை. அறிவிக்க வேண்டுவது மட்டும்தான் நம்முடைய கடமையா இருக்கிறது. விளையை செய்கிறவர் கர்த்தர் என்றும் எழுதி இருக்கிறது. அப்படின்னாக்க அறிவிச்சுட்டு யாருமே ஏத்துக்காட்டியும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கான கூலிய கர்த்தர் 2ஆம் வருகையில வரும் பொழுது நிச்சயமா வந்துட்டு கொடுப்பார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொரு சீஷருக்கும் கடமையா இருக்கிறது. அப்படின்னாக்க ஒவ்வொரு சீஷரா நம்ம இருக்கிறோம். சிதறி போன சீஷர்கள் எங்கும் தெரிந்து பிரசங்கம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறது
யாரோ போதகர்களுக்கு, மூப்பர்களுக்கு, இவங்களுக்கு மட்டும் கடமை அல்ல. ஒவ்வொரு சீஷனுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு கடமையாகத்தான் இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா நம்ம எதிர்பட்டவர்கள் யாரா இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவரை பாக்குறீங்களா, எதிர்பட்டவர் யாரா இருந்தாலும் வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நமது கடமையா இருக்கிறது. அப்ப பவுல் அறிவிச்சப்ப இந்த அத்தேனே பட்டணத்துல அங்க ஞானிகள் இருந்தாங்க, 2 விதமான ஞானிகள், அந்த எபிக்யூரியன், ஸ்டாயிக் பிலாசபர்ஸ், இப்படிப்பட்ட ஞானிகள் வந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் மத்தியிலையும் வந்துட்டு கர்த்தர் ஞானத்தோட பவுல வந்துட்டு பேச வைக்கிறாரு. எப்படி பேச வைக்கிறாருன்றத ஒரு சில வசனங்களை கவனிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 25 வரை வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verses 23 to 25. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ஆமென். ஆமென். சோ பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை கவனிச்சு பாருங்க. நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அவங்க அன்னோன் காட், அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு ஒரு பலிபீடம் வச்சிருந்தாங்க. அங்க எந்த சிலையும் வந்துட்டு கிடையாது. அங்க அந்த தெய்வத்துக்கு எந்த பெயரும் அவங்க கொடுக்கல. அப்ப பவுலுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அந்த தேவனை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்ற ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டும் இல்லாம 24வது வசனம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிந்த வசனம் தான். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியா கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எந்த ஆலயத்திலையும் நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கட்டிட ஆலயத்துல கிடையாது. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்கள் என்று இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற எந்த ஒரு ஆலயத்தையும் நமது கர்த்தர் கிடையாது. அவர் இருக்க விரும்புகிற ஒரே ஆலயம் நமது இருதயமாக இருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதி இருக்கிறது. சோ பவுல் அதைத்தான் இங்க வந்துட்டு சொல்லி கொடுக்குறான். நீங்க தான்பா தேவனுடைய ஆலயம். 25வது வசனத்திலே கவனிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் அப்படின்னா அவர் ஜீவனுள்ள தேவன்றதை இங்க சொல்லி கொடுக்கிறான். எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர், எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர், சகலத்தையும் கொடுக்கிறது நமக்கு கர்த்தர் தான். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. இன்னைக்கு நாமளுமே அந்த காலத்துல புறஜாதிகளா இருந்தப்ப சிலைகளை வழிபட்டிருக்கலாம், இல்ல ரோமன் கத்தோலிக்கர்களா இருந்தப்பையும் சிலைகளை வழிபட்டிருக்கலாம். ரோமன் கத்தோலிக்கர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே சிலை வழிபாடுதான் வந்துட்டு. அப்படின்னாக்க நாமளும் அந்த காலத்துல வந்துட்டு சிலைகளை வழிபட்டிருப்போம். அதனாலதான் பவுல் வந்துட்டு இங்க சொல்றான், அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். நம்ம கட்டளைகள் தெரியாம, வேதம் வாசிக்காம, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்காம, தெரியாம செஞ்ச தப்புக்களை எல்லாத்தையும் கர்த்தர் வந்துட்டு எப்படி இருக்கிறாராம், காணாதவர் போல் இருந்தார் என்று இந்த அத்தேனே பட்டணத்து ஜனங்களுக்கு தான் வந்துட்டு பவுல் சொல்லி கொடுக்குறான். சோ இப்படி ஞானத்தோட வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பவுல வந்துட்டு பேச வைக்கிறாரு. கர்த்தரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதை வந்துட்டு ஒரு வசனத்துல கர்த்தர் காண்பித்திருக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:27, ஆக்ட்ஸ் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். யாருங்க தடவி தடவி கண்டுபிடிப்பா? ஒரு குருடன் தான் தடவி தடவி கண்டுபிடிப்பான். நீங்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு சொல்றார். யாருன்னாக்க அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிற பரிசெயர், சதிசெயர், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடராய் இருக்கிறார்கள், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், இருவரும் குழியிலே விழுவார்கள். இன்னைக்கு நாமளுமே பழைய வாழ்க்கையில வந்துட்டு நம்ம ஆவிக்குரிய குருடர்களா இருந்திருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்குது. அட்லீஸ்ட் நான் அப்படிதான் வந்துட்டு இருந்தேன். கர்த்தனாகிய தம்மை அவர்கள் தடவி ஆகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அப்படின்னா அவரை எப்படியாவது தடவியாவது நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கத்தக்கதாக தமக்கான சாட்சிகளை வந்துட்டு அவர் எல்லா காலங்களிலும் வைத்திருக்கிறார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நாம் அறியாமல் இருந்த நாட்கள்ல கூட, சத்தியத்தை அறியாம இருந்த நாட்கள்ல கூட நம்மை போஷித்து இருக்கிறார். நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோட வந்துட்டு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை.
சத்தியத்தை அறியாம இருந்தப்ப கூட நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருப்பாரு, சம்பளத்தை கொடுத்திருந்திருப்பாரு, நம்ம ஜீவனோட வந்துட்டு இருந்திருக்கிறோம். எவ்வளவு இந்த உலகத்துல பிரச்சனைகள் வந்தப்ப கூட, ஈவன் கொரோனா காலகட்டத்துல கூட வந்துட்டு அவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு போஷித்து பாதுகாத்து இந்நாள் மட்டும் வந்துட்டு வந்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்று எழுதியிருக்கிறபடி பவுலுக்கு நல்ல ஞானத்தோட ஆவியானவர் வந்துட்டு பேச வைக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 30 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verses 29 to 30. நாம் தேவனுடைய சந்ததியார இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆமென். ஆமென். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க, அங்க புறஜாதிகளை பார்த்து பவுல் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. தேவன் யாருன்றது தெரியாத புறஜாதியார் அத்தேனே பட்டணத்தை பார்த்து நாம் தேவனுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி சொல்றான். தேவன் மனுஷன் வந்துட்டு தேவனுடைய சாயலாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆதாமை கர்த்தர் அப்படிதான் படைச்சாரு. அப்ப எல்லோருமே வந்துட்டு தேவனுடைய சந்ததியா வந்துட்டு இருக்கிறாங்கன்றத வந்துட்டு பவுல் தெளிவாவே வந்துட்டு இங்க சொல்லி கொடுக்கிறான். மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. சிலை வழிபாடு செய்யாதீங்க அப்படின்றத மீண்டும் இந்த வசனத்துல சொல்லி கொடுக்கிறான். பட் இருந்தாலும் அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆறுதல் கொடுக்கிற ஒரு வசனம் தான். நம்ம தெரியாம, கட்டளைகள் தெரியாம, வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்காம நம்ம எப்பப்பெல்லாம் வந்துட்டு தப்பு பண்ணிருக்கிறோமோ, கர்த்தர் எப்படி இருந்தாரா? அந்த காலங்களை அவர் காணாதவர் போல இருந்தார். ஆனா வேத வாக்கியம் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வேத வாக்கியத்தின் வெளிச்சம் வந்துட்டு ஆவியானவர் நமக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னாக்க, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். மனம் திரும்புதல் வந்துட்டு இது ஒரு கட்டளை. எப்பொழுது நமக்கு வேத வாக்கியத்தின் வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னாக்க மனம் திரும்புதல் ஒரு கட்டளையாகவே இருக்கிறது. தெரியாம தப்பு பண்ணாக்க கர்த்தர் மன்னிச்சிருவார். தெரிஞ்சு தப்பு பண்ணாக்க நல்ல சிக்ஷை வந்துட்டு உண்டு. சில சமயம் வந்துட்டு உக்கிர கோபமும் இருக்கும். ஆரம்பத்துல சிறிய சிக்ஷையா மாறுவது, அது பின்னாடி வந்துட்டு பார்த்தாக்க ஒரு பெரிய கோபத்துல போய் வந்துட்டு முடிஞ்சதையும் இப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்ஸா நம்ம பைபிள்லயே வந்துட்டு வாசிக்கிறோம். சோ இப்படியாக கர்த்தர் வந்துட்டு பவுல அத்தேனே பட்டணத்துல பயன்படுத்துறாரு. பட் அவங்க எல்லாம் உலக ஞானத்தை தேடுறவங்களா இருக்கிறாங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் வந்துட்டு அவங்க அடையாளங்களை தேடுகிறார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இந்த உலக ஞானத்தின் மூலமா கர்த்தரை அறியணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இந்த பட்டணத்துல அநேக ஞானிகள் இருந்தாலுமே இயேசு கிறிஸ்துவை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு ஞானத்தோட அப்போஸ்தலன் பவுல ஆவியானவர் பேச வைத்தாலும் அங்கே அநேகர் வந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத பாக்குறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:34, ஆக்ட் 17:34. சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். ஆமென். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். நல்லா அந்த வார்த்தையை சிலர்ன்றதை கவனிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல சிலர் இல்ல அநேகர் அப்படின்றது திரும்ப திரும்ப கர்த்தர் எழுதியிருப்பார். இங்க கொஞ்சம் பேர் தான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய, அப்ப அந்த மார்ஸ் மேடையில இருக்கிற நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. அதுல ஒருவனாகிய அந்த தியோனிசியு, அந்த டயோனிசியஸ் அப்படிங்கிற ஒரு நபரும், அதே போல தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும், டமாரஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம். இவங்க ரெண்டு பேர், ஒரு சிலர் மட்டும்தான், இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். இவங்க குறிப்பிடத்தக்கவர்களா இருந்தார்கள்ன்றத பாக்குறோம். சோ பவுல் இங்க அத்தேனே பட்டணத்துக்கு வந்த அந்த பேக்ரவுண்ட் கவனிச்சு பாத்தீங்கன்னா, முதலாவது அந்த கிரேக்க தேசத்துல இருக்கிற, அந்த வடக்கு கிரேக்க தேசத்துல நார்தன் கிரீஸ்ல மாசிடோனியா, அதாவது மக்கதோனியா நாடுன்னு சொல்லி இருக்குது. இந்த மக்கதோனியா நாட்டுல இருக்கிற முதலாவது தலைமையான பிலிப்பு பட்டணத்துக்கு போறான். அங்கே ஒரு பெரிய உபத்திரவம் வருது. அங்க இருந்து தப்பிச்சு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வரான். அங்கேயும் ஒரு உபத்திரவம் வருது. தெசலோனிக்கே பட்டணத்துல இருந்து பெராயாக்கு வந்தாக்க பெராயாவிலே ஒரு உபத்திரவம் வந்து அதன் மூலமா தான் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு அத்தேனே பட்டணத்துக்கு வரான். இந்த அத்தேனே பட்டணத்துக்கு வரும் பொழுது அங்க பவுல் கூட வந்துட்டு சீலாவும் மற்றவர்களும் கூட வரல. அப்ப அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறப்ப பவுல் என்ன பண்றானாக்க, அங்க வந்துட்டு சந்தை வெளியில போய் மக்களோட வந்துட்டு பேசி கொண்டிருக்கிறான்.
அங்க இருக்கிற ஜெப ஆலயத்துல மக்களோட சுவிசேஷம் வந்துட்டு அறிவிக்கிறான். அங்க இருக்கிற எபிக்யூரியன் ஸ்டாயிக் பிலாசபர்ஸ்ட மார்ஸ் மேடையில போய் வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறான். அறியாத தேவனை பற்றி தான் நான் சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லி நல்ல இவ்வளவு ஞானத்தோட வந்துட்டு பேசி, சிலை வழிபாடு தப்பு, இயேசு கிறிஸ்து தான் உயிருள்ள தேவனா இருக்கிறார், அவர் நியாயம் தீர்க்க வருவார் அப்படின்ற நியாய தீர்ப்பை பத்தி எல்லாம் வந்துட்டு பேசினாலுமே இங்கேயுமே ஒரு சிலர் மாத்திரம் தான் வந்துட்டு ஏத்துக்கிறாங்க. அதன் பிறகு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு அத்தேனே பட்டணத்துல இருந்து அங்க இருக்கிற அக்காயாவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான நகரமா இருக்கிற கொரிந்து பட்டணத்துக்கு வரான். சொல்லப்போனா அத்தேனே பட்டணம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பட்டணம் தான். ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் அத்தேனே பட்டணத்தை காட்டிலும் கொரிந்து பட்டணம் தான் நமக்கு முக்கியமான ஒரு சபையாக நகரமாக இருக்கிறது. இந்த கொரிந்து பட்டணம் தான் அக்காயாவில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான சபை. அங்க 3 சபைகள் இருக்குது இந்த அக்காயா நாட்டுல. அந்த அக்காயா நாட்டுல அத்தேனே சபை, அடுத்து கொரிந்து சபை, 3வது கெங்கிரேயா சபை. புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சபையோட பேரும் பட்டணத்தோட பெயர்ல தான் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? நீங்க ஒரு 20க்கும் மேற்பட்ட சபைகளை வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல பார்க்க முடியும். அது எருசலேம் சபை, அந்தியோக்கியா சபை, இல்ல வந்துட்டு அத்தேனே பட்டணத்துக்குரிய சபை, கொரிந்து சபை, இல்ல கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள், இல்ல பிலிப்பு சபையா இருக்கட்டும், தெசலோனிக்கே சபை, பெரையா நகரத்து சபை, வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற 7 சபைகள், இது எல்லாமே பட்டணத்துடைய பெயர்ல தான் இருக்கும். ஒரு பட்டணத்துல இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அந்த பட்டணத்துக்குரிய பெயர்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான். இப்ப நம்ம திருச்சியில இருக்கிறோம்னா திருச்சி சபை அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய சபை தான் இருக்குது திருச்சியில. மத்தது எல்லாமே டூப்ளிகேட் சபைகள். சென்னையில இருக்கிறீங்கன்னா சென்னை சபைன்ற ஆவிக்குரிய சபையில நீங்க வந்துட்டு அவயவங்களா அங்கத்தினர்களா இருக்கிறீங்க. இல்ல நீங்க மதுரையில இருக்கிறீங்க, திண்டுக்கல்ல இருக்கிறீங்க, இல்ல பெங்களூர்ல இருக்கிறீங்கன்னா இது மதுரை சபை, திண்டுக்கல் சபை, பெங்களூர் சபை அப்படின்ற ஆவிக்குரிய பெயர்ல தான் எல்லா சபைகளும் வேதத்தில் எழுதி இருக்கிறது. பட் நமக்கு அத்தேனே பட்டணத்துல இருந்து பவுல் வரதை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த கொரிந்து பட்டணம் இது ரொம்ப ஒரு பணக்கார ஊரா இருக்கு, ரொம்ப ஒரு பெரிய கமர்ஷியல் சிட்டியா தான் இருக்குது. அங்க வந்துட்டு பாவங்கள் நிரம்பி இருக்கிறது, சிலை வழிபாடு நிரம்பி இருக்கிறது. பட் கர்த்தர் பவுல் அங்க ஒரு 1.5 வருஷம் தங்க வைக்கிறார். அத்தேனே பட்டணத்தை போல இது ஒரு ஷார்ட் ட்ரிப் கிடையாது. பவுல் கர்த்தர் வந்து கொரிந்து பட்டணத்துல முதலாவது அந்த தன்னுடைய 2வது அந்த காஸ்பல் ஒர்க்ல அந்த சுற்றுப்பயணத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் தங்க வைக்கிறார். அங்கதான் 2 முக்கியமான நபர்களை வந்துட்டு பவுல் சந்திக்கிறான். ஒன்னு அக்கில்லா, அவனுடைய மனைவியா இருக்கிற பிரிஸ்கில்லா. இந்த அக்கில்லா பிரிஸ்கில்லாவை வந்துட்டு சந்திக்கும் பொழுது அவங்களோட சேர்ந்து இவனும் கூடார தொழில் செய்தான் அப்படின்றத பாக்குறோம். அதே போல அங்க ஒரு ஜெப ஆலயத்துல வந்துட்டு பவுல் பிரசங்கம் பண்ணப்ப அங்க எதிர்ப்பு வருகிறது அப்படின்றத பாக்குறோம். பவுல் தங்கி இருந்த வீட்டை பத்தியும் இங்க எழுதி இருக்கிறது வந்துட்டு அங்க யூஸ்து அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய ஜஸ்டிஸ் அப்படின்னுடைய வீட்டுலதான் வந்துட்டு பவுல் தங்கி இருந்தாரு. இன்னொரு கிறிஸ்பு அப்படிங்கிற இன்னொரு ஜெப ஆலய தலைவனை பத்தியும் வந்துட்டு நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த ஊர்ல இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு முக்கியமான தரிசனத்தையும் வந்துட்டு கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தையும் கொடுத்து, நீ கவலைப்படாத, உனக்கு எதிர்ப்புகள் இருக்கும், உனக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த பட்டணத்துல என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால நீ தாமதிக்காம நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லி கர்த்தர் பவுலை பலப்படுத்துறது பார்க்கலாம். அதே போலதான் நமக்குமே கர்த்தர் வந்துட்டு பலப்படுத்துவார். எதிர்ப்புகள் மத்தியிலையும் ஒளியும் பார்ப்பதற்கு கர்த்தர் தமது வசனத்தின் மூலமா, இல்ல ஒரு சொப்பனத்தின் மூலமா, இல்ல ஒரு தரிசனத்தின் மூலமா, இல்ல ஒரு சகோதரன் சகோதரி சொல்லுகிற அந்த வேத வாக்கியத்தின் மூலமா நம்மை அவர் எப்பொழுதும் ஆறுதல் செய்கிற தேவனா, விசாரிக்கிற தேவனா தான் இருக்கிறார். சோ இந்த கொரிந்து பட்டணத்துக்குரிய சபையில எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை வாசிக்க கேட்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verses 1-3. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவரிடத்தில் போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஆமென். ஆமென். பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, சோ அத்தேனே பட்டணத்துல இருந்து அடுத்து போற ஊர் பாத்தீங்கன்னா கொரிந்து பட்டணம். அங்க வந்துட்டு யூதர் எல்லாரும் ரோமாபுரிய விட்டு போகணும்னு சொல்லி அந்த கிலவதியோ ராயன், கிளாடியஸ் சீசர், அவனால ஒரு கட்டளை பிறந்ததுனால சோ முக்கியமான நபர்களா இருக்கிற அகில்லா பிரிசில்லா இந்த தம்பதி வந்துட்டு அவங்களோட வந்துட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்கன்றத பாக்குறோம். சோ பவுல் இந்த சீஷர்களை வந்துட்டு பாக்குறான். அகில்லா பிரிசில்லாவை கண்டு அவர்கள் கூடார தொழில் செய்ததுனால பவுலுக்கும் கூடார தொழில் தெரியும் அப்படின்றதுனால
அவர்களோடு தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். இது குறிப்பா போதகர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். போதகர்கள் வேலை செய்துதான் சாப்பிட வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த வசனம் மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 18:3 பவுல் வேலை செஞ்சான்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலையும் பவுல் நான் வேலை செஞ்சேன்னு சொல்றான். இதே மாதிரி 1 கொரிந்தியர் 4:12 நான் வேலை செஞ்சுதான் சாப்பிட்டேன் அப்படின்றத வந்துட்டு பவுல் தெளிவாவே வந்துட்டு சொல்லி கொடுக்குறான். அதே போல 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலையும் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுதான் சாப்பிட்டேன் அப்படின்றத பவுல் மீண்டும் மீண்டும் சொல்லி கொடுக்குறான். அதே போல பவுல் மட்டுமல்ல, நமக்கு 12 அப்போஸ்தலர்களையும் பார்க்கிறோம். அதுல அநேகர் மீன் பிடிக்கிறவர்களா இருந்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகும் இவர்களில் அநேகர் மீன் பிடிக்க சென்றார்கள் அப்படின்றத நம்ம யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று அவர்களை தடுக்கவே இல்லை. ஒரு ஊழியக்காரன் வேலை செய்யறத கர்த்தர் வேண்டான்னு தடுக்க மாட்டார். இன்னைக்கு அநேக கள்ள போதகர்கள் என்ன சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு சொப்பனம் கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தாரு, என்னைய வேலை பார்க்க வேணாம்னு சொன்னாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர சொன்னாரு, நீ வந்துட்டு ஃபுல் டைமா ஊழியம் பார்க்க சொல்லி கர்த்தர் அழைச்சாருன்னு சொல்லி அநேக கள்ள போதகர்கள் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த இச்சைகளை கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி தரிசனமா சொல்றாங்க. வேலை செஞ்சு ஊழியம் பார்க்க சொல்லிதான் கர்த்தர் சொல்லுவார். வேலையை விட சொல்லி கர்த்தர் நிச்சயமா வந்துட்டு சொல்லவே மாட்டார். வேலையை விட சொன்னார்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை வேணா பார்க்க சொல்லுவார். இந்த வேலைக்கு போக வேண்டாம் மகனே மகளே, நீ அதுக்கு பதிலா இந்த வேலைக்கு மாத்திக்கோ அப்படின்றத சொல்லுவாரு. வேலையை விட்டுட்டு யாருமே ஒரு குடும்பத்துல வேலை பார்க்காம, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாருமே வேலை பார்க்காம சும்மாவே இருந்து நீ ஊழியம் பாருன்னு சொல்லி கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறவர் கிடையாது. ஏன்னா அவரே வந்துட்டு வேலை பார்த்தாருன்றதை நம்ம வந்துட்டு பாக்குறோம். அவர் தச்சன் தானே அப்படின்றத நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். அவர் தச்சனுடைய மகன் என்றும் அழைக்கப்பட்டார் அப்படின்றத வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இவரும் தச்சன் தானே, அவரும் வந்துட்டு வேலை செய்தார் அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். சோ இந்த மாதிரி வந்துட்டு பவுல் வந்துட்டு வேலை செய்து இந்த கொரிந்து பட்டணத்துல தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சான் அப்படின்றத பாக்குறோம். யார் கூட தங்கி வேலை செஞ்சான்? அக்கில்லா பிரிசில்லா. அதனாலதான் அந்த அக்கில்லா பிரிசில்லாவை பத்தி கொரிந்து புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16:19, 1 கொரிந்தியன் 16:19. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஆமீன். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறார்கள். அப்ப ஏன் கொரிந்தியருக்கு எழுதின இந்த புஸ்தகத்துல அக்கில்லா பிரிஸ்கில்லாவை பத்தி பவுல் பேசணும்? ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு கொரிந்து பட்டணத்துல ஒன்னாவே தங்கி இருந்தவங்க. கொரிந்து பட்டணத்துல ஒன்னா தங்கி ஊழியம் பார்த்ததுனால சோ அக்கில்லா பிரிஸ்கில்லாவை பத்தி இந்த கொரிந்தியர் புஸ்தகத்துல பவுல் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அவங்கள பத்தி வந்துட்டு எழுதுறான். சோ பவுல் அக்கில்லா பிரிஸ்கில்லாவை பத்தி இந்த கொரிந்து புஸ்தகத்துல மட்டும் இல்லைங்க, திமோத்தி கிட்ட எழுதுறான். ஏன்னா திமோத்தியும் பவுலை தேடி வந்துட்டு இந்த ஊர்ல வந்து திமோத்தி, பவுல் இவர்கள் எல்லோருமே அக்கில்லா பிரிஸ்கில்லாவோட சேர்ந்து இவர்கள் ஊழியம் பார்த்திருக்கிறாங்க. ரோமர் புஸ்தகத்திலையும் இவங்களை பத்தி எழுதியிருக்குது. 2 திமோத்தி புஸ்தகத்திலையும் அக்கில்லா பிரிஸ்கில்லாவை பத்தி எழுதியிருக்குது. வாசிக்கலாம். 2 திமோத்தி 4:19, 2 திமோத்தி 4:19. பிரிஸ்காலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிபோருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. ஆமென். அக்கில்லா பிரிஸ்கில்லா அதே போல ஓனேசிபோருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. சோ பவுல் ஒரு முறை டிராவல் பண்ணும் பொழுது அக்கில்லா பிரிஸ்கில்லாவை இந்த ஓனேசிபோரஸ் அப்படின்றவங்களுடைய வீட்டுல தான் விட்டுட்டு போறான். சோ அதனால வந்துட்டு இவங்க 3 பேரையும் வந்துட்டு ஒரே லைன்ல வந்துட்டு எழுதி இருக்கிறாங்க, என் வாழ்த்துதலை சொல்லு. சோ திமோத்தியுக்கும் அக்கில்லா பிரிஸ்கில்லாவை வந்துட்டு தெரியுது. அதனாலதான் திமோத்தியுக்கு எழுதுனதுலயும் வந்துட்டு அக்கில்லா பிரிஸ்கில்லாவை பத்தி எழுதியிருக்குது. இவர்கள் வேலை செய்துதான் ஊழியம் பார்த்தாங்க. பவுல் மட்டுமல்ல, அக்கில்லா பிரிஸ்கில்லாவும் இவர்கள் வேலை செய்து ஊழியம் பார்த்தார்கள் அப்படின்றத பாக்குறோம். ரோமர் 16:3 வாசிக்கலாம். ரோமன் 16:3. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். ஆமென். என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் அக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். எனக்காக அவர்கள் தங்கள் கழுத்தையும் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்துட்டு பவுல் சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு வந்துட்டு பவுலுக்காக அவங்க ஊழியத்துல வந்துட்டு நல்ல சப்போர்ட் பண்ண ஒரு தம்பதிகளா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எங்க இருந்து கிளம்பி வந்திருந்தாங்கன்றதை நீங்க வாசிக்கிறீங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல அந்த 2வது வசனத்துல, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிழவதுயிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய அக்கில்லா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதன் எங்க இருந்து? இத்தாலியாவில இருந்து. இத்தாலியோட தலைநகரம் தான் வந்துட்டு ரோம் இல்லைங்களா?
அதனாலதான் ரோம் நகரத்திலையும் அகில்லா பிரிசில்லாவை தெரிஞ்சதுனால ரோமர் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. அவங்க ரோம்ல இருந்து நேரா கிளம்பி வந்தது எங்க? கொரிந்தோவுக்கு கிளம்பி வந்தாங்க. ரோம்ல இருந்து கொரிந்தோவுக்கு கிளம்பி வந்ததுனால ரோமர் புஸ்தகத்திலையும் இவங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கு, கொரிந்த புஸ்தகத்திலையும் இவங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கு. திமோத்தியுக்கும் தெரிஞ்சதுனால திமோத்தி புஸ்தகத்திலையும் இவங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கு. பட் இந்த கொரிந்த பட்டணத்துல பவுலினுடைய ஊழியம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 5 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verses 4 to 5. ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மகதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஆமென். ஆமென். ஓய்வு நாள் தோறும் அப்படின்னாக்க பல ஓய்வு நாட்கள் வந்துட்டு ஜெப ஆலயத்துக்கு போயிருக்கிறான்றத பாக்குறோம். யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் என்று எழுதியிருக்கிறது. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் திமோத்தியும் வந்தபோது, ஏன்னா சீலாவும் திமோத்தியும் இந்த பெரோயா பட்டணத்திலே தங்கிட்டாங்கன்றத நம்ம பாக்குறோம். அவங்க பவுலோடு கூட அத்தேனே பட்டணத்துக்கு வரல. பட் பவுல் அத்தேனே பட்டணத்துல இருந்து கொரிந்த பட்டணத்துக்கு வந்த பிறகுதான் சீலாவையும் திமோத்தியும் வந்துட்டு அவன் சந்திக்கிறான். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் திமோத்தியும் வந்த போது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் வந்துட்டு யூதருக்கு அவன் விவரித்து காண்பிக்கிறான். இயேசு தாம்பா கிறிஸ்து, நீங்க கிறிஸ்துன்னு சொல்லி வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களே, கிறிஸ்து அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்துட்டு மேசியா, அனாயிண்டட் ஒன், அவரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கறதான் கிறிஸ்து என்பதன் பொருளா இருக்கிறது. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கிறிஸ்து வேற யாரும் இல்லப்பா, ஏற்கனவே வந்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்து என்று பிதாவின் வலது பாரசத்துல வீட்டிருக்கிற இந்த இயேசு தாம்பா நீங்கள் எதிர்பார்த்த கிறிஸ்து அப்படின்றத தெளிவா வந்துட்டு திருஷ்டாண்டப்படுத்துறான். ஆனா இந்த யூதர்கள் வந்துட்டு எப்பொழுதுமே எதிர்க்கிறவர்களாதான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு ஊர்லயும், பவுல் போன எல்லா ஊர்லயும் அவங்க வந்துட்டு பவுலுடைய பிரசங்கத்தை எதிர்த்தார்கள்ன்றத பாக்குறோம். தெசலோனிக்கேல எதிர்ப்பு வந்துச்சு. தெசலோனிக்கேல இருந்து பெராயாருக்கு வரும் பொழுது தெசலோனிக்கேவில் இருக்கிற யூதர்கள் பெராயாவுக்கு கிளம்பி வந்து அங்க ஒரு கலகத்தை வந்துட்டு பண்றாங்க. அதே மாதிரிதான் இங்கேயுமே இந்த கொரிந்த பட்டணத்திலையும் யூதர்கள் மூலமா ஒரு பெரிய எதிர்ப்பு வருது. ஆனாலும் ஒரு சிலர் சத்தியத்தை ஏத்துக்கிறாங்க. அதனால பவுல் அங்கேயே வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் தங்கிதான் வந்துட்டு ஊழியம் பாக்குறான்றதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verses 6 to 8. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாய் இருந்தது. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். ஆமென். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இன்னைக்குமே நம்முடைய சொந்தக்காரங்கள்ல, நண்பர்கள்ல, இல்ல பழைய சபையில தெரிஞ்சவங்க நீங்க சொல்ற சுவிசேஷத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா தூஷிக்கிறாங்கன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி இங்க எழுதி இருக்குது. கொரிந்து சபையில வந்துட்டு யாராவது ஒருத்தர் கர்த்தரை தூஷிக்கிறாங்க, இல்ல கர்த்தருடைய வசனத்தை தூஷிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தாதான் சகோதரன் சகோதரி. இயேசுவுக்கு பிள்ளை இல்லைனாக்க நமக்கு சகோதரனோ சகோதரியோ கிடையாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும். நான் இன்னைக்குமே கிறிஸ்தவர்கள்லயும் ஒரு கூட்டம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே தூஷிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்லயும் ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிக்கிற ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியதை வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் அப்படின்னு கிளம்பி போயிடணும். திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்து நம்ம சுவிசேஷம் அறிவிச்சு எப்படியாவது கூப்பிடலாம்னு நினைச்சீங்கன்னா இன்னும் அதிகமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவங்க தூஷிப்பாங்க. அதிகமா நமக்கும் நம்மளுடைய இருதயத்துல व्यसனமும் போராட்டமும் அதிகமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறாங்களா, கர்த்தருடைய வசனத்தை தூஷிக்கிறாங்களா, தூசிய உதறி விட்டு கிளம்பி போறதா நமக்கு நல்லதா இருக்கும். இது முதல் புறஜாதியார் இடத்திற்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். யுஸ்து, ஜஸ்டஸ் அப்படின்றத பாக்குறோம்.
அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது. அப்படின்னா பவுல் போதிக்கிறதுக்கு வசதியா இருந்ததுனால ஜெப ஆலயத்துக்கு பக்கத்துல வந்துட்டு அந்த ஜஸ்டிஸ் அப்படின்றவனுடைய வீட்டுல வந்துட்டு குடியிருந்தான். அது மட்டும் இல்லாம ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். இந்த ஜெப ஆலய தலைவனும் இந்த கிறிஸ்பஸ் அவனுமே வந்துட்டு வசனத்தை ஏத்துக்கிறான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது நல்லா கவனிச்சுங்க. கொரிந்தியர்ல எத்தனை பேரு? அநேகர்ன்றதை பாக்குறோம். பட் இதுக்கு முந்தின சபை வந்துட்டு அத்தேனே பட்டணம், அதுல ஒரு சிலர் மட்டும்தான் ஏத்துக்கிட்டாங்கன்றதை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? 17ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல 34வது வசனத்துல ஒரு சிலர் தான் ஏத்துக்கிட்டாங்கன்றதை பாக்குறோம். பட் இந்த கொரிந்து பட்டணத்துல அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்றத பாக்குறோம். சோ இவங்க எடுத்த ஞானஸ்நானம் கண்டிப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான். ஏன்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எபேசு சபையின் சீஷர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறத பாக்குறோம். அப்போஸ்தலர் 18ல கொரிந்து சபை, அப்போஸ்தலர் 19ல அது எபேசு சபை. சோ எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறான்னா கொரிந்துவிலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறான். அதுபோல கொரிந்தியர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நான் காயுவுக்கும் கிறிஸ்துவுக்கும் அன்றி வேற யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல அப்படின்றது சொல்றான். அந்த கிறிஸ்து வந்துட்டு இந்த அப்போஸ்தலர் 18:8 இருக்கிற அந்த ஒரு கிறிஸ்து தான் வந்துட்டு. சோ அநேகர் ஏத்துக்கிட்டாங்க, அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்றத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம கர்த்தர் அங்க வந்துட்டு ஒரு விஷன், ஒரு தரிசனத்தையும் பவுலுக்கு கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verses 9 to 11. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். ஆமென். ஆமென். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி என்ன பேசுறாருன்றதை கவனிச்சு பாருங்க. நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. ரொம்ப எதிர்ப்புகள் இருந்தாலும் நாம செய்ய வேண்டியதை பயப்படாம சுவிசேஷம் அறிவிக்கணுங்க. விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது, உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை சேர்த்துக்கணும்னு சொல்லி 2 பேதுரு முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீங்க 2 பேதுரு முதல் அதிகாரத்துல வந்துட்டு 5ல இருந்து 10 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில குவாலிட்டிஸ் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு எழுதியிருக்குது. உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இவைகளோட சகோதர சிநேகம், அன்பு, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாதான் நீங்க கர்த்தரை அறிகிற அறிவில வளர முடியும். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க கனி கொடுக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னாக்க கர்த்தரும் இதைத்தான் வந்துட்டு பவுலுக்கு சொல்லி கொடுக்கிறார். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அவர்களை விசாரிக்கிறவர் ஆகையால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சோ அப்பக்கப்ப நம்மளை கம்ஃபர்ட் பண்ற தேவனா தான் இருக்கிறாரு. ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது, உங்களுக்கு உபத்திரவம் ஜாஸ்தி ஆகும் பொழுது கர்த்தர் நிச்சயமா வந்துட்டு உங்களோட கூட இருந்து நிச்சயமா ஆவியில வந்துட்டு கம்ஃபர்ட் நிச்சயமா கொடுப்பாரு. 11வது வசனத்துல அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசித்து கொண்டு வந்தான். சோ 1.5 வருஷம் அத்தேனே பட்டணத்துல அவ்வளவு நாள் தங்கல இல்லைங்களா? பட் அதிகமா சீஷர்கள் எழும்பின இந்த கொரிந்து பட்டணத்துல 1.5 வருஷம் பவுல் தங்கி இருந்தான் அப்படின்றத பாக்குறோம். பட் அங்கேயுமே ஒரு கலகம் உண்டாகுது. அந்த கலகத்தை பத்தி அடுத்து ஒரு சில வசனங்கள் எழுதியிருக்கோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல 12 முதல் 13 வசனங்களை வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verses 12 to 13. கல்லியோன் என்பவன் அகாய நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். ஆமென். அவன் கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது, அகாயா நாடுன்னா என்னதுங்க? அங்க அத்தேனே பட்டணம் இருக்குது, கொரிந்து பட்டணம் இருக்கு, கெங்கிரேயா பட்டணம் இருக்கு, நிக்கபோலிஸ் இருக்குது. சோ இந்த பல பட்டணங்களை உடைய அந்த அகாயா நாட்டிற்கே அதிபதியா வந்துட்டு யாரு இருந்தான்? அந்த கல்லியோன் வந்துட்டு இருந்தான். சோ பவுலுக்கு விரோதமா யாரு வந்துட்டு எழும்புனாங்கன்னு பாருங்க. யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமா எழும்பி, எல்லா பட்டணத்திலையும் யூதர்கள் தான் பவுலுக்கு விரோதமா எழும்புறாங்கன்றத பாக்குறோம். இன்னைக்குமே நாம அறிவிக்கிற சுவிசேஷத்துக்கு விரோதமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா
கிறிஸ்தவர்களும் போதகர்களும் தான் இருக்கிறாங்க. இந்த கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள போதகர்களும் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. சோ எப்படி ஆதி நாட்கள்ல வந்துட்டு பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் எதிராக அந்த யூதர்கள் வந்துட்டு சத்தியத்தை கடைபிடிக்காத யூதர்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்தாங்க, அதே மாதிரி இன்னைக்குமே சத்தியம் அறியாத, சத்தியத்தை கடைபிடிக்காத கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்தவர்களும் அநேகர் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டு சத்திய சுவிசேஷத்தை அதிகமா எதிர்க்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நீங்க சத்திய சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை அதிகமா எதிர்ப்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள போதகர்களுமா தான் இருப்பாங்க. புறஜாதிகள் கூட இதை அதிகமா எதிர்க்க மாட்டாங்க, கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்தவர்களும் தான். அந்த காலத்துல சத்தியம் அறியாத யூதர்கள் இருந்தாங்க. இதனாலதான் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் அவர்கள் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். 2:9 அவர் சிமர்னா சபையில பேசுறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:9 சிமர்னா சபை கிட்ட பேசுறார். அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு சபை. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 3:9 வந்துட்டு அவர் பிலடெல்பியா சபைக்கு பேசுறார். இந்த 2 சபைகள் மாத்திரமே வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தருக்கு உண்மை உள்ள சபைகளா இருந்துச்சு. மீதி 5 சபைகளை பார்த்து கர்த்தர் மனம் திரும்புன்னு சொல்றார். கர்த்தர் மனம் திரும்புன்ற வார்த்தையை சொல்லாத 2 சபைகள் எதுனாக்க, ஒன்னு சிமர்னா, இன்னொன்னு வந்துட்டு பிலடெல்பியா. இவங்க 2 பேர்கிட்ட தான் கர்த்தர் சொல்றாரு, யூதர்கள்லே 2 வகை உண்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார். தங்களை யூதர் என்று சொல்லியும் அவர்கள் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்றாரு. இன்னைக்குமே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல வந்துட்டு இன்னைக்கு சாத்தானுடைய கூட்டமா கள்ள கிறிஸ்தவர்களா ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்குது. நாங்க கட்டிடத்துலதான் ஆராதிப்போம், நாங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை கடைபிடிக்க மாட்டோம், எங்களுக்கு நியாய பிரமாணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற ஒரு சாத்தானுடைய கூட்டம் இன்னைக்குமே வந்துட்டு இருக்கத்தான் வந்துட்டு செய்யுது. பட் நாம அந்த எதிர்ப்புகளை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படக்கூடாது. நம்மளை திட்டினாலும் சரி, நம்மளை அடிச்சாலும் சரி, இல்ல வந்துட்டு உயிரே போனாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்ற எண்ணத்தோட தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்ற எண்ணத்தோட ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய வருகைக்காக பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தர் வரும் மட்டாகவும் என்ன நடந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்துட்டு வந்தாலும், நம்ம பவுலை போல, பர்னபாவை போல, திமோத்தியோ போல, சீலாவை போல நம்ம இருக்கிறதுக்கு பழகணும். நான் பவுலும் சீலாவும் வந்துட்டு இவங்க ஜெயில்ல போய் இவங்க வந்துட்டு அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அங்க ஒரு நிலநடுக்கம் வந்தது, கர்த்தரை இவங்களை அற்புதமா காப்பாத்தினாரு. அந்த ஜெயிலர் கூட, அந்த சிறைச்சாலைக்காரன் கூட மனம் திரும்பினா அப்படின்றத நம்ம போன வாரம் ஆராய்ந்து பார்த்தோம் இல்லைங்களா? அப்படின்னா இந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா இந்த கல்லியோன் என்பவன் அவன் தலைவனா இருக்கும் பொழுது இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான். இன்னைக்கு நாம போதிக்கிறதையுமே இப்படிதான் புரட்டி கள்ள போதர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க. பட் அதுல ஒரு சிலர் வந்துட்டு அடியும் வாங்கினாங்கன்றத 17வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 18:17 அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனை பிடித்து நியாயாசனத்திற்கு முன்பாக அடித்தார்கள் அப்படின்றத பாக்குறோம். இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. சோ எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த தலைவன், அந்த அதிபதி எதை பத்தியும் வந்துட்டு கவலைப்படல. பட் இருந்தாலும் இந்த பட்டணத்துல கர்த்தர் வந்துட்டு அநேகரை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால பவுல் அங்க பொறுமையா இருந்து 1.5 வருஷம் தங்கி எதிர்ப்புகள் மத்தியில வந்துட்டு பவுல் ஊழியம் பார்த்தான்றதை நம்ம பாக்குறோம். இதைத்தான் நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலையும் 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலையும் வாசிக்க முடியும். பவுல் எப்படி வந்துட்டு இந்த ஜனங்கள் மேல, இந்த கொரிந்த சபை மேல வந்துட்டு அன்பா இருந்து அந்த ஜனங்களுக்கு வந்துட்டு மீண்டும் மீண்டும் கடிதங்கள் எழுதி அவங்க சத்தியத்துலதான் இருக்கிறாங்களா. நான் 1 கொரிந்தியர்ல வந்துட்டு அவங்க கொஞ்சம் பின்வாங்கி போனதை பாக்குறோம். அங்க சபையில ஒருவன் விபச்சாரம் பண்ணா, அதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகம் வந்துட்டு எழுதப்பட்டது. அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து இவங்க மீண்டு வரணும், திரும்பவும் இவங்களுடைய விசுவாசம் புதுப்பிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புஸ்தகங்கள் எழுதுறான். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:2, 1 Corinthians 1st chapter verse 2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. யாருக்கு வந்துட்டு இந்த கடிதம் எழுதப்பட்டது? கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த கடிதம் எழுதப்படுது. கொரிந்து பட்டணத்துல இருக்கிற எல்லாருக்கும், புறஜாதிகளுக்கு எல்லாம் எழுதப்படல. சத்தியத்தை ஏத்துக்காத யூதர்கள், கிரேக்கர்கள், இவங்களுக்கு இந்த கடிதம் எழுதப்படல. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு மட்டும்தான் இந்த கடிதம் எழுதப்படுது இல்லைங்களா?
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? வந்துட்டு அப்போஸ்தலர் 18:8 வாசிச்சோம். வந்துட்டு அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். எந்த நாமத்தினாலே இவங்க ஞானஸ்நானம் பெற்று இருப்பாங்க? அப்போஸ்தலர் 19:5 சொல்ற மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. சோ கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் அது வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றார். யோவான் 4 அந்த 20-24 வசனங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அவர் ஆவியா இருப்பதனால் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்னு சொல்லி சொன்ன மாதிரி கொஞ்ச நாட்கள்ல வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்தது. அது கொரிந்து பட்டணத்துல இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் தான் இந்த கடிதம் வந்துட்டு எழுதப்பட்டது. அநேகர் விசுவாசிகளா இருந்ததுனால, பவுலுக்கு அவங்க மேல அதிகமான ஒரு வாஞ்சை வந்துட்டு இருந்ததுனால, இவங்க கொஞ்சம் கூட கெட்டு போயிடக்கூடாது, அங்க பிரச்சனைகள் இருந்தாலும் பாவங்கள் இருந்தாலும் அதை மேற்கொண்டு அவங்க வரணுன்றதுக்காக மீண்டும் மீண்டும் அந்த கடிதங்களை வந்துட்டு எழுதுறான். 2 கொரிந்தியர் 1:1 வாசிக்கலாம். 2 Corinthians 1st chapter 1st verse. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. ஆமென். ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல வித்தியாசத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் கொரிந்து சபைக்கு மட்டும்தான் எழுதப்பட்டுச்சு. பட் 2 கொரிந்தியர் புஸ்தகம் கொரிந்து சபைக்கு மட்டும் எழுதப்படல, அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடு எங்கும் உள்ள. அப்ப அகாயா நாட்டுல எந்தெந்த சபையெல்லாம் இருக்குது? நம்ம இப்ப பேசின மாதிரி வந்துட்டு அத்தேனே பட்டணத்துக்குரிய சபை இருக்குது, கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபை இருக்குது, கெங்கிரேயா பட்டணத்துல இருக்கிற இந்த சபைகள் இருக்குது. இந்த அகாயா நாடு எங்கும் உள்ள சபைகளுக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம். அப்படின்னா இப்ப நம்ம இந்த கடந்த 3 வாரத்துல தெரிஞ்சுக்கிட்டோம், கலாத்தியா நாட்டுல வந்துட்டு அங்க ஒரு 3 முக்கியமான சபைகள் வந்துட்டு இருந்துச்சு. இக்கோனியம் சபை, இந்த லீஸ்தரா சபை, தெர்பை சபை அப்படின்னு இந்த 3 முக்கியமான சபைகள் இருந்துச்சு. அதே போல மக்கதோனியா நாட்டுல வந்துட்டு ஒரு 3 முக்கியமான சபைகள், பிலிப்பு சபை, தெசலோனிக்கிய சபை, அதே போல பெராயா சபை வந்துட்டு இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு அகாயா நாட்டுல இருக்கிற 3 முக்கியமான சபைகளை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அத்தேனே பட்டணத்துக்குரிய சபை, கொரிந்து சபை, கெங்கிரேய சபை அப்படின்ற இந்த சபைகளை வந்துட்டு பாக்குறோம். இந்த அகாயா நாடு எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதப்பட்ட இந்த புஸ்தகம் தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம். நாட்டு சபைகளை பத்தியும் மக்கதோனியா நாட்டு சபைகளை பத்தியும் 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல வந்துட்டு இன்னும் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9 வசனங்கள் 1 முதல் 2 வரை. 2 Corinthians chapter 9 verses 1-2. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மகதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. ஆமீன். அவன் பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து அவன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது 2 நாட்டுல இருக்கிற 6 சபைகளை குறித்து பேசுறான். இந்த 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள், இந்த அகாயாவில் உள்ளவர்கள் யாருங்க? இந்த அத்தேனே பட்டணத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள், கொரிந்து சபை மற்றும் கெங்கிரேயா சபை, இந்த 3 சபைகளை தான் அகாயாவில் உள்ளவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் 1 வருஷ காலமாக ஆயத்தமா இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி, அகாயாவில் உள்ளவர்கள்னா நீங்க தான்ப்பா, நீங்கெல்லாம் இந்த அத்தேனே பட்டணம், கொரிந்து பட்டணம், கெங்கிரேயால நீங்கெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு 1 வருஷமா நீங்க எல்லாம் ரெடியா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் மக்கதோனியா நாட்டு சபைகள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். அதாவது பிலிப்பு சபை, தெசலோனிக்கிய சபை, பெரையா சபை, இந்த 3 சபைகள்கிட்ட சொல்லி இருக்கிறேன்ப்பா. அதனால நீங்க ஜாக்கிரதையா இந்த ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை வந்துட்டு சமநிலை பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. ஏன்னா சமநிலை பிரமாணத்தை பத்தி 2 கொரிந்தியர் 8 எழுதப்பட்டிருக்குது. தொடர்ந்து ஏழைகளுக்கு, இந்த பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம் என்று 9 எழுதப்பட்டிருக்குது. சோ இந்த கொரிந்து பட்டணம் வந்துட்டு இது சிலை வழிபாட்டுக்கு பெயர் போன பட்டணமா இருந்தாலும் அங்க சத்தியத்தை ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு இவங்க எல்லாம் விசுவாசத்துல முன்னேறி வந்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல தான் கொரிந்து சபையில பவுல் 1.5 வருஷம் தங்கி ஒளியம் பார்த்தாரு. அந்த 1.5 வருஷம் தங்கினப்ப அகிலா பிரிசில்லாவை சந்திச்சு அங்க வந்துட்டு அவங்களோட சேர்ந்து அந்த கூடார தொழில் செய்தான்.
அப்படின்றதை பாக்குறோம். அங்க அதே போல யுஸ்து என்பவனுடைய வீட்டுல தங்கியிருந்ததை பாக்குறோம். கிறிஸ்பு என்கிற அந்த ஜெப ஆலய தலைவன் அவனும் ஞானஸ்நானம் பெற்றான், மனம் திரும்பினான்றதை பாக்குறோம். வந்துட்டு அங்கேயும் ஒரு எதிர்ப்பு வந்துட்டு வந்ததை வந்துட்டு படிக்கிறோம். இங்க இருந்து புறப்பட்டுதான் பவுல் அடுத்தது வந்துட்டு மற்ற சபைகளுக்கு போறதை வந்துட்டு நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். பட் இந்த கொரிந்து பட்டணத்துல ரொம்ப உண்மை உள்ள சீஷர்களை பத்தியும் நம்ம வந்துட்டு பார்த்தோம் இல்லைங்களா? பவுல் மட்டும் இல்லாம இங்க பவுலுக்கு உதவி செய்த அநேகர் வந்துட்டு இருக்கிறாங்கன்றத பாக்குறோம். ஒண்ணு அக்கில்லா பிரிசில்லாவை பத்தி படிச்சோம். அக்கில்லா பிரிசில்லா கொரிந்து பட்டணத்துல கர்த்தருக்கு உண்மை உள்ள சாட்சியா நல்ல ஒரு தம்பதியா வந்துட்டு அங்க கர்த்தருக்காக ஊழியம் பாக்குறாங்க. அதே போல கிறிஸ்பு என்பவனை பத்தி நம்ம பாக்குறோம். இவனும் கர்த்தருக்கு உண்மை உள்ள ஒரு சாட்சியா இருக்கிறான்றத அப்போஸ்தலர் 18:8 வாசிக்கிறோம். காயு என்பவனை பத்தி 1 கொரிந்தியர் 1:14 எழுதியிருக்குது. 1 கொரிந்தியர் 1:14 காயு என்பவனை பத்தியும், அதே போல ரோமர் 16:23 இவனை பத்தி எழுதியிருக்குது. அடுத்து பெபேயால் ஃபீபி அப்படின்ற ஊழியக்காரி என்று எழுதியிருக்கும். இந்த ஃபீபி அப்படின்ற ஊழியக்காரியை பத்தியும் வந்துட்டு ரோமர் 16:1 வந்துட்டு எழுதியிருக்கும். அதே போல வந்துட்டு எராஸ்டஸ் அப்படின்றவனை பத்தியும் வந்துட்டு 2 தீமோத்தி புஸ்தகத்திலையும் ரோமர் 16ஆம் அதிகாரத்திலையும் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கும். இவர்கள் எல்லோரும் கொரிந்துவிலே இருந்த உண்மை உள்ள சீஷர்களா வந்துட்டு இருந்தாங்க. சோ அதனாலதான் நீங்க 1 கொரிந்தியர் நீங்க வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில சகோதர சகோதரிகளை பத்தி பவுல் அங்க எழுதியிருப்பான். குறிப்பா 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல வந்துட்டு நான் பவுலை சார்ந்தவன் என்றும் கேபாவை சார்ந்தவன் என்றும் அப்போல்லவை சார்ந்தவன் என்றும் உங்களுக்குள்ளார வாக்குவாதம் எல்லாம் இருக்குதுப்பா, இப்படி எல்லாம் நமக்குள்ளார இருக்கக்கூடாது. முதல்ல இந்த டிவிஷன்ஸ், இந்த வாக்குவாதங்களை விட்டுருங்க. ஏன்னா அந்த 1 கொரிந்தியர் புஸ்தகம் பவுல் எங்க இருந்து எழுதுறான்னு பாத்தீங்கன்னா எபேசு பட்டணத்துல இருந்து எழுதுறான். நல்லா தெரிஞ்சுக்கணும், 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை பவுல் கொரிந்து பட்டணத்துல நேரடியா ஃபேஸ் டு ஃபேஸ் தான் அவங்கள்ட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கிறான். பட் எபேசு பட்டணத்துல இருந்து எழுதும் பொழுது எதுக்காக எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அங்க சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, டாக்டரினல் இஷ்யூஸ் இருக்குது. அங்க ஃபேக்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க கோஷ்டிகளா வந்துட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, தனித்தனி கட்சிகளா. நான் அப்போல்லோவை சார்ந்தவன், கேபாவை சார்ந்தவன், பவுலை சார்ந்தவன் அப்படின்னு தனித்தனி கட்சிகளா இருக்கிறாங்க. இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்காக தான் முதல் பகுதி எழுதப்பட்டது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 வரை. 1 Corinthians chapter 1 verses 10 to 12. சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும். உங்களுக்கு எல்லாம் ஒன் மைண்ட் கிடையாது, ஒரே ஆவியில வந்துட்டு நீங்க செயல்பட மாட்டேன்றீங்க அப்படின்றத வந்துட்டு பவுல் வந்துட்டு சொல்றான். இது யார் மூலமா எனக்கு தெரியுது, உங்களுக்குள்ள வாக்குவாதம் எல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பேரையும் எழுதிடுறான். உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பேரையும் தெளிவா சொல்லிட்டு, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், அப்போல்லவை சேர்ந்தவன் என்றும், கேபாவை சேர்ந்தவன் என்றும், உங்களுக்குள்ளார பிரிவினைகள் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னாக்க நமக்கு தலைவர் ஒருத்தர் தாங்க. நமக்கு தலைவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. நம்மை வழி நடத்துறதுக்கு ஒரு சில உண்மையுள்ள மூப்பர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பட் தலைவர்னு சொன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தலைவர். சோ இந்த வித பிரச்சனைகளை குறித்து 1 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. இதே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா அங்க விபச்சார பாவங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதையும் அட்ரஸ் பண்ணணும். விபச்சாரம் செய்கிறவனை சபையை விட்டு வெளியில தள்ளணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்லி பவுல் வந்துட்டு எழுதுறான். அதே போல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா திருமணத்தை பத்தி எழுதியிருக்கும். திருமணம் வந்துட்டு எப்படி செய்யணும், அதுல வந்துட்டு இருக்கிற காரியங்களை பத்தி எழுதி இருக்குது. அதே போல 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல இருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் சிலை வழிபாடை பத்தியும், சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை வந்துட்டு புசிக்க கூடாதுன்ற விஷயத்தை பத்தியும் இந்த 8, 9, 10 அதிகாரங்கள் வந்துட்டு பேசுது. பட் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல அந்த ஆவிக்குரிய 9 வரங்களை நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பு குறித்து பாக்குறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல தீர்க்க தரிசன வரத்தை பத்தி நம்ம வாசிக்கிறோம். குறிப்பா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பத்தியும் விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதலை பத்தியும் அங்க தெளிவாவே வந்துட்டு உயிர்த்தெழுதலை பத்தி அங்க பேசிதான் இந்த புஸ்தகத்தை வந்துட்டு பவுல் முடிக்கிறான். பட் 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பவுல் மக்கதோனியாவுக்கு போகும் பொழுது இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை வந்துட்டு பவுல் வந்துட்டு எழுதுறான். சோ இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த 1ஆம் அதிகாரத்துல இருந்து
7ஆம் அதிகாரம் வரைக்கும் மீண்டும் மீண்டும் ஒழுங்கா இருங்கப்பா, கர்த்தருடைய வசனத்துல நீங்க உண்மையா இருங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு 7 அதிகாரத்துல திரும்ப திரும்ப சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலையும் 9ஆம் அதிகாரத்திலையும் ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம், பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம், அந்த சமநிலை பிரமாணத்தை பத்தி ஒரு 2 அதிகாரத்துல வந்துட்டு எழுதுறோம். அதுபோல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட முள் அப்படின்னு சொல்லி பவுல் ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்றான். அதுக்காக ஜெபம் பண்ணியும் கர்த்தர் என்னுடைய கிருபை வந்துட்டு உனக்கு போதும் அப்படின்றத வந்துட்டு சொல்லிடுறாரு. பட் 2 கொரிந்தியர் 11 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா பவுல் தன்னை பத்தி பேசின விஷயங்கள்லாம் இருக்கும். 2 கொரிந்தியர் 11 23 இருந்து 28 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல் எறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்கள் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போறார். 28வது வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா பவுல் எந்த அளவுக்கு வந்துட்டு சுவிசேஷத்து நிமித்தமாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு ஊழியம் பார்த்தான் அப்படின்றத 23 இருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்ம வந்துட்டு வாசிக்க கேட்கிறோம். இதெல்லாம் இந்த அக்காயா நாட்டுல இருக்கிற சபையா இருக்கிற கொரிந்து பட்டண சபைக்கு தான் வந்துட்டு எழுதப்பட்டதா இருக்கிறது. அப்படின்னா நீங்களும் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது எதிர்ப்புகள் வரலாம். ஆனா உங்களுக்கு கொரிந்து பட்டணத்துல பவுலுக்கு வந்துட்டு நிறைய பேர் விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு பெரிய சப்போர்ட்டை கர்த்தர் கொடுத்தாரு. அதே மாதிரி நமக்கும் இன்னைக்கு பெரிய ஆறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம செல்கிற எல்லா பட்டணங்கள்லயும் வந்துட்டு கர்த்தர் உண்மையுள்ள சீஷர்களை அவர் வச்சிருக்கிறார், உண்மையுள்ள பிள்ளைகளை. அது தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த பட்டணமா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு கர்நாடகாவா இருக்கட்டும், இல்ல ஈவன் இன்னும் வெளியூர்கள்லயும் வந்துட்டு அநேக பட்டணங்கள்ல கர்த்தர் தனக்கு உண்மையுள்ள சாட்சிகளை இன்றும் தனக்காக வைத்து கொண்டுதான் வந்துட்டு இருக்கிறார். சோ இந்த கொரிந்து பட்டணத்துக்குரிய அந்த சாட்சியத்தை பார்த்தோம். கடைசியா ஒரு சில வசனங்கள் தான் இந்த கெங்கிரேயாவை பத்தி இருக்கும், அதிகமா இல்ல. இந்த கடைசியா கெங்கிரேயா சபையை பத்தி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கான பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 19 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verses 18 to 19. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். ஆமே. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு, எங்கே தரித்திருந்த பின்பு? கொரிந்துல தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி எங்க போறான்? கெங்கிரேயா பட்டணத்துக்கு போறான். கெங்கிரேயா பட்டணத்துக்கு போனப்ப சும்மா போகல, பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் கூட்டிக்கிட்டு தான் வந்துட்டு போறான். சோ அங்க போயிட்டு அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்த போது, கெங்கிரேயால இருந்து கெங்கிரேயால நடந்ததை பத்தி அதிகமா கர்த்தர் எழுதவே இல்லை. நேரா கெங்கிரேயால இருந்து அடுத்த வசனமே எபேசு பட்டணத்துக்கு போயிருது. அங்க போய் அக்கில்லா பிரிஸ்கில்லாவை ஒருத்தவங்க வீட்டுல விடுறான். அந்த நபருடைய வீடுதான் வந்துட்டு எதுனாக்க அது ஓனேசிபோரஸ் அப்படின்றத ஏற்கனவே வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த ஓனேசிபோரவின் வீட்டுலதான் வந்துட்டு விட்டுட்டு போறான். ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அங்க எபேசு சபையில வந்துட்டு பிரசங்கம் பண்ணாண்டதை பாக்குறோம். சோ பவுல் போன இந்த 3வது சபை, அக்காயா நாட்டுல இருக்கிற இந்த 3வது சபை தான் கெங்கிரேயா சபை. பட் இங்க ஒரு முக்கியமான நபரை பத்தி கர்த்தர் ரோமர் புஸ்தகத்துல எழுதி இருக்கிறார். இந்த கெங்கிரேயா சபையை பத்தியும் அங்க இருக்கிற ஒரு நபரை பத்தியும் கர்த்தர் வந்துட்டு ரோமர் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 2வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 16 verses 1 to 2. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தாள். ஆமீன். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய ஒரு சகோதரிய வந்துட்டு நம்முடைய சகோதரி பெபேயாள் ஃபீபி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. சோ அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தவள் அப்படின்னு சொல்லி இந்த கெங்கிரேயா சபை பத்தி அதிகமா வந்துட்டு எழுதப்படல. பட் இது அக்காயாவில் இருக்கிற ஒரு முக்கியமான சபையா தான் இருக்குது. சொல்ல போனா இது அந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கிற ஒரு போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில வந்துட்டு நம்ம வாசிக்கிறோம். சோ அந்த கொரிந்து பட்டணத்துல இந்த கிழக்கு பகுதியில இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் இந்த கெங்கிரேயா பட்டணம். அங்க தலைச்சவரம் பவுல் வந்துட்டு பண்ணினான். அங்க பெபேயாள் அப்படின்ற ஒரு ஊழியக்காரி இருக்கிறா.
இந்த 3 சபைகளை பத்தி பார்த்தோம். அங்க இன்னொரு 4வது சபையும் ஒண்ணு இருக்குது. அதை பத்தி அதிகமா அப்போஸ்தலர் நடவடிக்கையில எழுதப்படல. பட் தீத்துவுக்கு எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்துல இங்க இருக்கிற அக்காயா நாட்டுல இருக்கிற ஒரு சபையை பத்தி ஒரே ஒரு வசனம் இருக்குது. அதையும் வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். டைட்டஸ் 3:12. நான் அர்த்தமாவையாவது தீகுக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கோபோலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. மாரி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். ஆமென். இங்க அர்த்தமாவை ஆர்டிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. தீகுக்கு டைகிகஸ் உன்னிடத்தில் அனுப்பும் பொழுது நீ நிக்கப்போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. நிக்கப்போலின்றது நிக்கப்போலிஸ் அப்படின்ற ஒரு பட்டணம். இது அக்காயா நாட்டுலதான் வந்துட்டு இருக்குது. அக்காயா நாடுன்றது வந்துட்டு இது கிரீஸ்ல வந்துட்டு இருக்குது. சோ கிரீஸ்ல இருக்கிற 4வது சபை தான் இந்த நிக்கப்போலிஸ் அப்படின்றத பாக்குறோம். நீ நிக்கப்போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு, மாரி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். இப்ப மாரி காலம்னா ஒரு சீசன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்குரிய ஒரு சீசன். 2-3 மாசம் நான் இந்த பட்டணத்துல தான் தங்க போறேன். சோ பவுல் ஒரு பட்டணத்துல 2-3 மாசம் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா சுவிசேஷம் அறிவிச்சிருப்பாரு. சோ இந்த தீத்துவுக்கு எழுதுன இந்த புஸ்தகத்துல அந்த நிக்கப்போலி அப்படின்ற அந்த ஒரு சபையை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் அக்காயா பட்டணத்துல இருந்த ஒரு சபை தான் வந்துட்டு. அங்க வந்துட்டு மாரி காலத்துல வந்துட்டு நேரத்தை செலவு பண்ணணும். இந்த ஒரு பட்டணம் வந்துட்டு அகஸ்து ராயனால ஒரு ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு பட்டணமா தான் வந்துட்டு இருக்குது. சோ இந்த கடந்த 3 வாரங்கள்ல வந்துட்டு 3 நாட்டில் உள்ள குறிப்பா வந்துட்டு ஒரு 9-10 சபைகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கலாத்தியா நாட்டு சபைகளை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த கலாத்தியா நாட்டுல இருந்த இக்கோனியம் சபை, லீஸ்திரா சபை, அதே போல வந்துட்டு அந்த தெர்பை சபை, அந்தியோக்கியா சபை, இந்த 4 சபைகளை பத்தி நம்ம ஒரு வாரம் ஆராய்ந்து பார்த்தோம். அங்கேயும் எதிர்ப்புகள் மத்தியில பவுல் ஊழியம் பார்த்தான்றதை பாக்குறோம். அடுத்து மக்கதோனியாவில் இருக்கிற பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபை, பரையா நகரத்து சபையை பத்தி போன வாரம் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த வாரம் வந்துட்டு அக்காயாவில் உள்ள அத்தேனே பட்டணம், கொரிந்து பட்டணம், கெங்கிரேயா பட்டணம். இன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு பவுல போல நம்ம பல பட்டணங்களுக்கு போய் ஊழியம் பார்க்காட்டி கூட அட்லீஸ்ட் நாம இருக்கிற பட்டணத்துல நம்ம சொந்தக்காரவங்க மத்தியில, நம்ம நண்பர்கள் மத்தியில நம்ம கர்த்தருக்கு நம்ம வந்துட்டு உப்பாக, ஒளியாக, சாட்சியாக இருந்து தான் வந்துட்டு ஆகணும். பவுல் போற பெரிய ஊழியம் நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் அட்லீஸ்ட் எங்கிட்டாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன லெவல்ல வந்துட்டு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு 2 ஆத்மா, 5, 10, 20 ஆத்மாக்களுக்கு வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா மட்டும் இல்லாம சாட்சியா வாழ்கிற பிள்ளைகளா இருக்கணும். பவுலுக்கு இருந்த உபத்திரவம்லாம் நமக்கு நிச்சயமா இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பவுல் பார்த்த ஊழியத்துல வந்துட்டு நீங்களோ நானோ 1% கூட நம்ம இன்னும் பார்க்கல இல்லைங்களா? ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் பெரிய ஊழியத்தை நம்ம யாரும் வந்துட்டு பார்க்கல. அப்படின்னாக்க நமக்கு இன்னும் டைமா வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த எதிர்ப்புகள் மத்தியில வந்துட்டு தெரியாத பாஷை இருக்கிற ஊர் இல்லைங்களா, அறியப்படாத தேவன்னு சொல்லி எப்படி எல்லாம் இன்டெலிஜென்டா கர்த்தர் போதிக்க வைக்கிறார். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு தெரிஞ்ச பாஷை, தெரிஞ்ச மக்கள் மத்தியில வந்துட்டு கர்த்தருக்கு சாட்சியா இங்கவே இருக்க முடியலன்னா வேற எங்கேயுமே இருக்க முடியாது இல்லைங்களா? நாம இருக்கிற பட்டணத்துல தெரிஞ்ச பாஷை, தெரிஞ்ச மக்கள் மத்தியில சாட்சியா இருக்க முடியலன்னா வேற எங்கேயுமே இருக்க முடியாது. அப்படின்னா நம்ம உறுதியா ஒரு முடிவு எடுப்போம். கர்த்தர் வருமட்டாகும், அவர் சீக்கிரமா வரப்போறார். இப்ப பவுல போல வந்துட்டு பெரிய லெவல் நான் ஊழியம் பார்க்காட்டியும் பட் கத்துக்க முடியுது. நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல இருந்து அந்த 19ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பவுலுடைய அந்த 1வது சுவிசேஷ பயணம், 2வது சுவிசேஷ பயணம், அந்த 3வது சுவிசேஷ பயணம், எப்படி ஒரு 5000 கிலோமீட்டருக்கு மேல நடந்தே போய் ஊழியம் பார்த்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அட்லீஸ்ட் அதுல ஒரு சின்ன பகுதியாவது நம்ம புரிஞ்சுக்கலாம். கர்த்தருக்காக வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மனிதர்களை பார்க்க வேண்டாம். வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு பிரியப்படுத்தணும்னு பார்த்தோம்னா கர்த்தருக்கு ஊழியக்காரர்களா நம்ம இருக்கவே வந்துட்டு முடியாது. அப்ப யாரை பத்தியும் கவலைப்பட வேணாம். பாஸ்டர் கோச்சுக்குவாரு, அப்பா கோச்சுக்குவாங்க, அம்மா கோச்சுக்குவாங்க, மாமியாரை பிரியப்படுத்தணும், நாத்தனாரை பிரியப்படுத்தணும், அதெல்லாம் கிடையாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டும்தான் பிரியப்படுத்தணும். ஏன்னா ஞானஸ்நானம் என்பது அது உடன்படிக்கையா இருக்கிறது, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. நாம் எல்லோருமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று அவரோட கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தருக்கு சாட்சிகளா இருக்கணும். முதல்ல நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ளார ஆவியின் கனியோட இருக்கிறீங்களா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அப்ப அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற இந்த ஆவியின் கனியில என்னுடைய வீட்டுல என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு, என்னுடைய வீட்டாருக்கு நான் சாட்சியா வந்துட்டு இருக்கிறேன்னா, சோ அது முதல் காரியம். 2வது வந்துட்டு நம்ம மற்றவர்களுக்கு நான் அன்றாடம் சந்திக்கிறவங்கள்ட்ட
நான் சாட்சியா நான் நடந்துக்கிறேனா? அன்றாடம் வெளியில இருந்து என் வீட்டுக்கு வரவங்க, இல்ல நான் வெளியில போய் நான் வேலை பார்க்குற இடத்துல நான் சந்திக்கிற நபர்கள் மத்தியில நல்லதொரு சாட்சியா வந்துட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி சாட்சியா இருந்து சுவிசேஷம் அறிவிச்சாதான் கர்த்தர் பெரிய கிருபையை வந்துட்டு கொடுப்பார். நம்ம சாட்சியா இல்லாம அறிவிக்கிற சுவிசேஷம் பிரயோஜனப்படாது. முதலாவது நம்ம குடும்பத்துக்குள்ளார சாட்சியா இருப்போம். இரண்டாவது வந்துட்டு நம்ம வெளியில கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிவிச்சீங்கன்னு சொன்னாக்க கர்த்தர் உங்களோட கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். அவர் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வாரு. ஒவ்வொரு விசுவாசியும் பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கி பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சு கர்த்தருக்கு வந்துட்டு பலமான சாட்சிகளாய் நம்ம நிச்சயமா இருக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் இருப்பவனை விட உன்னில் இருப்பவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறது. இப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளார இருக்குதுன்னு சொன்னாக்க ஒருவரும் எதிர்த்து பேச முடியாத ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. மார்ஸ் மேடையில நின்று அந்த அளவுக்கு வைராக்கியமா வந்துட்டு பவுல பிரசங்கம் பண்ண வச்ச கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயமா வந்துட்டு பேச வைப்பார். அப்படின்னா அதுக்கு தேவை வந்துட்டு பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டுன்றதை வாசிச்சோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஆவியில ஒரு வைராக்கியம் வந்து நம்ம எல்லாருக்குமே வேணும். என்ன நடந்தாலும் நான் வசனத்தை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். என்ன நடந்தாலும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் இந்த இச்சைகள் மாம்சத்துக்காக நான் கர்த்தருடைய வசனங்களை விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஆவியில ஒரு வைராக்கியம் வேணும். யாரை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை பத்தி அவருடைய வசனங்களை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு தாகத்தை வந்துட்டு வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னாக்க ஆவியானவர் உங்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். இந்த 2 பேதுரு முதல் அதிகாரத்துல 5-10 வசனங்கள்ல ஒரு 8 குணாதிசயங்களை பாக்குறோம். அந்த 8 குணாதிசயங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல விசுவாசம் வேணும், ரெண்டாவது வந்துட்டு தைரியம் வேணும். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட வந்துட்டு பொறுமையையும், பொறுமையோட சகோதர சிநேகம், அன்பு, இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி வழங்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்த பிறகினால் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வீணரும் கனியற்றவர்களுமா இருக்கப்பட்டாது. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளரணும். அதே போல வந்துட்டு கனி கொடுக்கணும்னு சொன்னா ஆவியின் கனின்றது ரொம்ப அவசியம். அப்படின்னா இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், அதே போல தைரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் இருந்தா பார்த்தாது, தைரியமா சுவிசேஷம் அறிவிக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா இப்படிப்பட்ட குணாதிசயங்களை வளர்த்துக்கிட்டீங்க கர்த்தருடைய கிருபையோட அப்படின்னு சொன்னா நிச்சயமா கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்ந்துகிட்டே இருப்போம். கனி கொடுக்கிற பிள்ளைகளா ஒவ்வொரு வருஷமும் நீங்க கர்த்தருக்குள்ளார முன்னேறிக்கிட்டே தான் வந்துட்டு போவீங்க. கர்த்தர் வரும் பொழுது அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தரை கொடுப்பார். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தைரியம் உள்ள பிள்ளைகளா வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை கர்த்தரை கொடுப்பார். வந்துட்டு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்படின்னா கர்த்தர் வருமட்டாகவும் நம்ம எல்லோருமே வந்துட்டு பவுல், பர்னபா, இல்ல சீலா, திமோத்தி இவங்க எல்லாம் எப்படி ஊழியம் பார்த்தாங்களோ இதெல்லாம் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு நம்ம இதுல ஒரு பங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாமளும் கர்த்தருக்கு நல்ல தைரியமுள்ள சாட்சிகளா வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட நம்ம நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றிடமும் உடையது. இயேசுவே, இந்த வேளையில ஆண்டவரே, இன்னைக்கு பவுல் வந்துட்டு எப்படி ஊழியம் பார்த்தான்றதை வந்துட்டு அத்தேனை பட்டணத்திலையும், கொரிந்து பட்டணத்திலையும், கெங்கிரேய பட்டணத்திலையும் எப்படி ஊழியம் பார்த்தான், எதிர்ப்புகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில வந்துட்டு, போராட்டங்கள் மத்தியில வந்துட்டு எப்படி ஊழியம் பார்த்தா, நீங்க எப்படி அவனை பலப்படுத்தினீங்கன்றதை வந்துட்டு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரங்களிலும் கூட ஆண்டவரே கலாத்தியா சபைகளை பத்தியும், ஆண்டவரே மக்கதோனியா நாட்டு சபைகளை பத்தியும், இன்னைக்கு அக்காயா நாட்டு சபைகளை பத்தியும், ஒரு 10-11 சபைகளை பத்தி ஆண்டவரே புரிந்து கொள்றதுக்கு நீங்க கிருபை பாராட்டினீங்கப்பா. இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எங்க பட்டணத்துல இருக்கிற சீஷர்களோடு சேர்ந்து நமக்கு உண்மையுள்ள சாட்சிகளா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எப்படி ஒவ்வொரு பட்டணமா சீஷர்களா எழும்பி கர்த்தருக்கு வந்துட்டு பிரியமாய் வந்துட்டு நடந்தார்களோ, நாங்கள் அந்த ஆதி சபையில இருந்த சீஷர்களை போல இன்னைக்கு பட்டணமா வந்துட்டு ஆண்டவரே உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளா இருப்பதற்கு நீர்தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அத்தேனே பட்டணத்துல நீங்க ஆவியானவர் மூலமா நீங்க பேசினது போல வந்துட்டு அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, நாங்களும் வேத வாக்கியத்தை வந்துட்டு அந்த வெளிச்சத்தை அறியாமல் இருந்த நாட்களில் நாங்கள் செய்த தவறுகளை எங்களுக்கு மன்னிங்கப்பா.
ஆண்டவரே, வேத வாக்கியத்தின் வெளிச்சம் தெரிந்த பிறகும் நாங்க தெரிஞ்சே தவறுகள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே, அதையும் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அறியாமல் இருந்த காரணங்களை நீங்க எங்களை மன்னிச்சு நீங்க விட்டுட்டீங்கப்பா. இப்பொழுதும் நாங்கள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் கட்டளை இடுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் எல்லா காரியத்திலும் முழுமையாக மனம் திரும்பிய பிள்ளைகளா, தொடர்ந்து ஆவியின் கிணையை பிடித்துக் கொண்ட பிள்ளைகளா, உண்மை உள்ள சாட்சிகளா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. கொரிந்த பட்டணத்துல அநேக சீஷர்களை நீங்க எழுப்புனது போல இன்று வசனங்களை கேட்ட சகோதர சகோதரிகள் நிறைய பட்டணத்துல இருக்கிறாங்கப்பா. அந்த ஒவ்வொரு பட்டணத்திலையும் கொரிந்த பட்டணத்தை போல நீர் அதிகமான சீஷர்களை எழுப்ப வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக ஆண்டவரே, இன்று வசனங்களை கேட்ட ஒவ்வொரு சீஷருடைய பட்டணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பா ஆண்டவரே, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சபைகளையும், கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சபைகளையும் ஆண்டவரே எங்களோட கூட ஐக்கியத்துல வந்துட்டு பல பட்டணங்கள்ல, பல ஊர்கள்ல, வெளிநாடுகள்ல ஐக்கியங்கள்ல இருக்கிறாங்கப்பா. அந்த எல்லா பட்டணங்களையும், எல்லா சபைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற உண்மையான ஒரே சரீரமாகிய சபை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தலைவராக கொண்ட இந்த ஒரே சரீரமாகிய சபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. நீர் வருமட்டாகவும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு நீர் எங்களை ஸ்திரப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உடைய வருகையின் போது நாங்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா எங்களை மாத்துங்கப்பா. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வரும் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சாட்சிகள் பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? விஜய் பிரதர் சொல்லுங்க. பிரதர், போன வாரம் அதான் அந்த வசந்தா மேரி கோயம்புத்தூர்ல ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பிரதர். ஆமா பிரதர். அவங்களுக்கு கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, கிட்னில எந்த ப்ராப்ளம் இல்லை, சுகரும் ஃபுல்லா குறைஞ்சிருச்சு, அந்த காலை கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா பிரதர்? ஆமா பிரதர். இப்போ அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சுகமாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் காயம் இருக்குது, அது மட்டும் ஆறுனா போதும், நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், வீட்டுக்கே போயிடலாம் அப்படி சொல்லியிருக்காங்க பிரதர். கர்த்தர் முழு விடுதலை கொடுத்துருக்காரு, சுகத்தை கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. அவங்க ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாங்க. ஆமா பிரதர், பாவ அறிக்கை செஞ்சப்பயே ஏசப்பா அவங்க வியாதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்திட்டாங்க பிரதர். இப்ப அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க பிரதர். ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே பிரதர். சோ இன்னைக்கு சபையா சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. அவங்களும் தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணாங்க. கால் கட் பண்ணணும்னு சொல்லி அந்த சகோதரிக்கு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கர்த்தர் டாக்டர்ஸோடைய மனசையும் வந்துட்டு மாத்திட்டு அவருடைய உடம்புல வந்துட்டு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். ரொம்ப சந்தோஷம். யாருக்கு பிரதர் புரியல? ராஜ், பெனிஸ்ராஜ் உள்ள லைன்ல இருக்கிறான் பிரதர், அவன் பேச சொல்றான் பிரதர், கொஞ்சம் பேசுங்க. அவங்களுக்கு பெனிஸ்ராஜ் பையனுக்கு அவண்டி தம்பி லைன்ல இருக்கிறான், உள்ள அவனை லைன்ல வர சொல்றான். பெனிஸ் லைன்ல பேசு. பெனிஸ் இருந்து ஒன்னும் சத்தம் கேட்கல, வெளியில போயிட்டாங்க பிரதர். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாரும் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு கூச்சம் இருக்கும் பிரதர், சரிங்களா? எல்லாரும் முன்னாடி பேசுறது அவனுக்கும் வாலிப பையன் தானே, மேபி ஒரு கூச்சமா இருக்கு, முதல் முறையா இருக்குது. தனிப்பட்ட முறையில கூட கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். சரிங்க பிரதர், அவனுக்காண்டி கொஞ்சம் நம்ம ஜெபிக்கலாம். சோ ராஜனுடைய பையன் வெனஸ் ராஜ் இப்பதான் ரீசெண்டா பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். வாலிப பையன் தான் வந்துட்டு. சோ முதல் முறையா பைபிள் எடுத்து ஒரு மாசம் 2 மாசமா வாசிச்சுட்டு இருக்கிறான். இந்த பிள்ளை வந்துட்டு கர்த்தருக்குள்ளார வளரணும்னு சொல்லி நம்ம அவனுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் கர்த்தராகி இயேசுவே, எங்களை பார்த்தந்தையே ஆண்டவரே, மகன் வெனிஸ்ராஜுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அறிந்து கொண்டு தன்னுடைய அப்பா சொல்றாருன்னு சொல்லி நல்லா ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சு வேத வாக்கியங்கள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான்ப்பா. அது அவனுக்கு புரியறதுக்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. அவன் நல்லா வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது நீங்க அவனோட இருதயத்துல பேசுங்க, அவனுக்கு புரிய வைங்கப்பா. கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. அதை புரிந்து கொண்டு அதுக்கு வந்துட்டு கீழ்ப்படியக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. நல்ல வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு விடுபட்டு பரிசுத்தமுள்ள மகனா இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆண்டவரே பிள்ளையோட கூட இருந்து பிள்ளைய வழி நடத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. சீக்கிரமா ஆண்டவரே நல்ல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்து ஒருவரே என் மெய்யான தெய்வம் என்பதை புரிந்து கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உடைய பிள்ளையா மாறணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால் மகனை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் சாட்சி உள்ள ஒரு மகனா இருக்கிறதுக்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. அதற்காக மகனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க சிஸ்டர்.
ராபினுக்கு தொடர்ந்து இந்த 2 மாசமா நைட் ஷிஃப்டே போடுறாங்க பிரதர். பையனுக்கு பைபிள் படிக்கவும் முடியல, எங்களோட வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணவும் முடியல. கூடிக்கு அவனால வந்துட்டு அவசர அவசரமா ஓடுறாங்க பிரதர். அதனால அவனுக்கு பகல்லையும் வேலை லீவும் தரணும், பகல்ல வேலை மாத்தி விடணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணிக்கலாம் பிரதர். சிஸ்டர், நைட் ஷிஃப்ட் போட்டா பகல்லையும் வந்துட்டு பைபிள் படிக்க சொல்லுங்க. வேற வழி இல்லைன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 8-9 மணி நேரம் தான் வேலை இருக்கும் இல்லைங்களா? ஆமா. அதனால நைட் ஷிஃப்ட் போட்டாலும் தூங்கி எந்திரிச்சு பைபிள் படிக்க சொல்லுங்க. இதுக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கு நமக்கு இடமே இல்லை. இது ஜெபிக்கிறத காட்டிலும் இது கீழ்ப்படுகிற காரியம். ஏன்னா இப்ப நானுமே அந்த சூழ்நிலையில இருந்திருக்கிறேன் சிஸ்டர். எனக்கு பல வருஷமாவே நைட் ஷிஃப்ட் வேலை தான், சரிங்களா? அதனால நமக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கு நமக்கு இடம் இல்லை இங்க. ஆனா கர்த்தர் எப்ப விடுதலை கொடுப்பாருன்னா, நைட் ஷிஃப்ட் இருந்தாலும் நான் பைபிள் படிப்பேன், நைட் ஷிஃப்ட் இருந்தாலும் நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு நல்ல வைராக்கியத்தோட இருந்தா கர்த்தர் மாத்துவார். இதுல ஜெபத்தை விட கீழ்ப்படிதல் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, சரிங்களா? நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஜெபம் வந்து 2வது பட்சம் தான், சரிங்களா? நம்ம பிள்ளைக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்கு. பட் முதல் காரியம் நம்ம அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நீ முதல்ல வந்து நைட் ஷிஃப்ட் இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்லாம பைபிளை படிச்சுதான் ஆகணும், நம்ம ஜெபிச்சுதான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா கீழ்ப்படிய சொல்லுங்க. அப்படியே கீழ்ப்படிஞ்சுட்டு அவனையே கேட்க சொன்னீங்கன்னா கர்த்தர் அதெல்லாம் மாத்தி கொடுப்பாரு. ஜெபிக்கலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்களோட தந்தையே, ஆண்டவரே, மகன் ராபினை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. மகனுக்கு நீங்க ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீங்க, நன்றி அப்பா. எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, அதன் மத்தியில் ஆண்டவரே வேலையை கொடுத்ததற்கும் ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது நைட் ஷிஃப்ட் இருக்குது, அதன் மூலமா வந்துட்டு ஆண்டவரே சரியா தூங்க முடியல, சரியா பைபிள் படிக்க முடியல, ப்ரேயர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா. அந்த நிலைமையை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த மகன் வந்துட்டு ஆண்டவரே பவுல் எப்படி வைராக்கியமா இருந்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதன் மத்தியில சுவிசேஷம் அறிவிச்சானோ, அதே போல ஆண்டவரே இந்த மகனும் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போட்டாலும் பகல்ல நான் வேலை செஞ்சாலும் எப்பொழுதும் நான் பைபிள் படிப்பேன், எப்பொழுதும் நான் ப்ரேயர் பண்ணுவேன், நான் எப்பொழுதும் வந்துட்டு சபை கூடுதல வந்துட்டு விட்டுற மாட்டேன்னு சொல்லி வைராக்கிய வாஞ்சையா இருப்பதற்கு நீங்க மகனுக்கு நீங்க கத்துக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, நான் பகல் ஷிஃப்ட் போட்டாதான் பைபிள் படிப்பேன், பகல் ஷிஃப்ட் போட்டாதான் வந்துட்டு என்னால ஜெபிக்க முடியும்னு சொல்லி நொண்டி சாக்கு வந்துட்டு சொல்லாம வைராக்கிய வாஞ்சியோடு இருப்பதற்கு நீங்க மகனுக்கு நீர் கட்டுத்தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. இவ்வாறு ஆண்டவரே மகனுக்கு நீங்க வந்துட்டு கீழ்ப்படியக்கூடிய வைராக்கியத்தை கொடுங்க. அதன் மூலமா ஆண்டவரே அவனுடைய கீழ்ப்படுதலை நீங்க பார்த்து அவனுடைய வைராக்கியத்தை நீங்க பார்த்து அவனுக்கு ஆண்டவரே இந்த நைட் ஷிஃப்ட் காரியத்தை நீங்க மாத்தி கொடுங்கப்பா. மாத்தி கொடுத்த ஆண்டவரே, அவன் பகல் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறதுக்கு ஆண்டவரே, பகல் எந்திரிச்சு நார்மலா வந்துட்டு எல்லார போல வந்துட்டு வேலை பார்க்கறதுக்கும் ஆண்டவரே, பைபிள் படிக்கிறதுக்கு நிறைய நேரத்தை ஒதுக்கி கொடுங்க, நல்லா ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. நீங்க ஆவியானவர் அவருடைய இருதயத்துல இருந்து நீங்க செயல்படுங்கப்பா. சபை கூடுதலுக்கு வரதுல வந்துட்டு எந்த ஒரு தடையும் இராதபடிக்கு அவருடைய இருதயத்துல நீர் வைராக்கியத்தை தர வேண்டுமாறு கெஞ்சி கொண்டாடுங்க. அதற்காக மகன் ராபினை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேற யாருக்காவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சாட்சிகள் பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? பிரதர் மோயிசன் பேசுறேன் பிரதர், கடலூர்ல இருந்து. பிரதர் சொல்லுங்க. பாப்பா பிறந்திருந்தாங்க, அவங்க குழந்தைக்கு வந்து 1 மாசம் ஆகுது. அவங்களுக்கு வந்து இப்போ ஃபீவர் வந்திருக்குது, சளி பிடிச்சிட்டு. அதனால அதான் பிரதர் அவங்களுக்கு வந்து உடம்பு குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணணும் பிரதர். சரிங்க, நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். சின்ன குழந்தைக்கு வழக்கமாவே வந்துட்டு கர்த்தருடைய பாதுகாப்புல தான் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. குறிப்பா வந்துட்டு பிறந்த பிள்ளைங்க எல்லாமே கர்த்தருடைய பாதுகாப்புல தான் இருக்கிறாங்க. பட் பேரண்ட்ஸ் ஏதாவது நம்ம ஏதோ அறிக்கை பண்ணணுமான்றதை நீங்க யோசிச்சுக்கோங்க. சோ பேரண்ட்ஸ் அறிக்கை பண்ண வேண்டிய காரியத்துல ஏதாவது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியது, மனம் திரும்ப வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அறிக்கை பண்ணுங்க. பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா சுகமாயிடும். நம்மளும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். பாப்பாக்கு எதுவும் பேரு செலக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க பிரதர், ஜோனா எல்டா. ஓகே, ஜோனான்ற பேர் சொல்லி நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களோட தந்தையே, ஆண்டவரே, சகோதரன் மோகிசனுக்கு ஆண்டவரே, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் நல்ல ஒரு ஆண்டவரே ஒரு கிஃப்டா பிள்ளை ஜோனாவை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. பிள்ளை பிறந்த ஆண்டவரே 1 மாசம் ஆகுது. பிள்ளையை நீங்க இந்நாள் மட்டும் ஆண்டவரே நீங்க வந்துட்டு வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வழியில ஆண்டவரே பிள்ளைக்கு இருக்கிற அந்த சுகவேணத்தை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க பிள்ளைய வந்துட்டு ஆண்டவரே சுகப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி பண்றாடு. அதுக்கு தடையா இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிங்கப்பா. குறிப்பா ஆண்டவரே உன்னுடைய அப்பா அம்மாவுடைய பாவங்களை இருக்க தடையா இருந்தா அவங்களை மன்னிங்கப்பா. ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க அறிக்கை பண்ண வேண்டியது பாக்கி இருக்குதுன்னா நீங்க அவங்களோட இருதயத்துல நீங்க பேசுங்க. அவங்க எல்லா பாவங்களையும் நல்லா வந்துட்டு மனம் திரும்பி அவங்கள்ட்ட அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே உங்களுக்கு நல்ல சாட்சிகளா இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
சகோதரன் மோவிசனை அவருடைய மனைவியை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பா வந்துட்டு சிறு பிள்ளை ஜோனாவை வந்துட்டு அடக்களிக்கிற அந்த பலவீனத்தின் அசுத்தாவிய சாத்தான, அந்த சளியை கொடுக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து பிள்ளையை வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். பிள்ளைக்கு வந்துட்டு பலவீனத்தை கொடுக்கிற அசுத்தாவிய சாத்தானே, பிள்ளை ஜோனாவுக்கு சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவிகளை சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொண்டு பிள்ளையை விட்டு வெளியே போன்னு சொல்லி நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். பிள்ளை இயேசு கிறிஸ்து கொடுத்த மகளா இருக்கிறார். பிள்ளையோட சரீரத்துல அதிகாரம் எடுத்துக்கிறதுக்கு அசுத்தாவிய சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை எடுக்கிறோம். பிள்ளையை விட்டு வெளியில போ. பிள்ளைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இந்த சளி தொந்தரவுல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழு விடுதலை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைக்கு இந்த சளி தொந்தரவுல இருந்து, உடம்புல இருக்கிற எல்லா பலவீனங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு முழு விடுதலை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். இங்க பிள்ளையை சுகமாக்குறீங்கன்றதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, brother. Thank you, Jesus. பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சாட்சிகள் இருக்குங்களா? ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இதோட பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.